இந்த படம் வந்து எடுத்து முடித்த பிறகு தான் என்னை பாட்டு எழுத கூப்பிட்டாங்க. படத்தை பார்த்துட்டு தான் பாட்டு எழுதணும். அதுக்கு மேலே நம்ம வந்து நன்றி சொல்ல வேண்டியது இயக்குனர் கார்த்திக் சார் அவர்களுக்கு. இசையமைப்பாளர் பாலசாரங்கன் அவங்க படம் பார்க்க சொல்லும்போது என்ன கேட்டாங்க, படம் எடுத்துட்டோம் சார், ஒரு வாட்டி பார்க்க முடியுமா நாங்கள். அப்போ நான் சொன்னேன், யார் நடித்தது அப்படின்னா இவர் காளி வெங்கட்டன் அப்படின்னாங்க. அப்போ அவசியம் பார்க்கலாம். ஏன்னா காளி வெங்கட்டனுடைய எல்லா படங்களையும் அவர் இருந்தாவே அந்த படத்துக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். இது வந்து இந்த மேடைக்காக வேண்டி சொல்லலை, எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதுவாக மாறக்கூடிய ஒரு சில கலைஞர்களில் மிக முக்கியமானவர் அவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய விஷயங்கள் வந்து அவரை நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்படிங்கும்போது படம் பார்க்கும் பொழுது நான் போய் படம் பார்க்க போகும் பொழுது என்னச்சுன்னா, வேறு யார் நடிச்சுக்காங்கன்னா எல்லாமே அப்புறம் சொன்னாங்க, ரோஷினிலேருந்து எல்லாருமே சொல்லும்போது வியாபாரத்துக்கான ஒரு களம் வேணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு தான் அந்த படத்தை பார்க்க போனேன். ஆனால் இந்த படம் வேறு யாரையுமே தேடலை. அங்கே போனதுக்கு பிறகு இந்த படத்துக்கு இது போதும் அப்படின்னு அந்த படம் ரொம்ப அழுத்தமாக அதில் வந்து சொல்லியிருந்தாங்க. படம் பார்த்துட்டு நான் ரொம்ப 2 நாள் வந்து அந்த யோசனையிலே இருந்தேன். அப்புறம் நிறைய நாங்கள் பேசும்போது சொன்னோம், இல்லை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னோம். அப்படி தான் ஆரம்பித்து தான் அந்த பாட்டு எனக்கு வந்தது. ரொம்ப நாள் கழித்து ஒரு படத்தில் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில பாடல்கள் எழுதுவதற்கான களம் இதில் அமைஞ்சிச்சு. இப்போ நீங்கள் கேட்டது வந்து ஒரு கமர்ஷியல் சாங்காக இருந்தாலும் அதுவும் இந்த கதைக்கு ரொம்ப தேவையான ஒரு பாட்டு தான் வடிவேல் சார் பாடினது. அதுக்கப்புறம் இப்போ கேட்டிருப்பீங்க தந்தைக்கும் மகளுக்கும் உள்ள பாட்டு. அதுக்கப்புறம் வந்து வாழ்வியலை பற்றியான ஒரு பிலாசபி உள்ளுக்குள்ளே இருக்குது. ஒரு பாரதிதாசன் பாட்டை ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கதையோடு ஒட்டின பாடல்கள் அமைஞ்ச படமாக இதை நான் பார்க்குறேன். ரெண்டாவது இந்த கதையை பற்றி இயக்குனர் டிஓபி அதை மற்றபடி அவங்களுடைய அந்த குழு பேசுவாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து நிறைய படங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். அன்றைக்கி நிறைய நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கிது. ஓடிடியாக இருக்கட்டும், திரையரங்கமாக இருக்கட்டும், செல்ஃபோனில் இருக்கிற ரீல்ஸ் அல்லது ஷார்ட்ஸ் எது வந்தாலும் எல்லாமே ஒரு குறும்படம் மாதிரி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஏன் இதை பற்றி யாருமே யோசிக்கலைன்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா நம்ம பக்கத்தில் கால சுற்றுற நிழலை பற்றி நம்ம கவலைப்படவே மாட்டோம். எங்கேயோ ஒரு நிழல் கிடைக்குதான்னு தேடி ஓடிக்கிட்டே இருப்போம். நம்ம நிழல் நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கும், அதை கவனிக்கிறதே இல்லை. நம்மளும் அந்த நிழலுக்கு ஒரு கதை இருக்கும், அதுக்கு ஒரு வேர்வை இருக்கும், அதுக்கு ஒரு ரணம் இருக்கும். அப்படி பக்கத்தில் செதறி கிடக்கிற எந்த இதுவுமே நம்ம கவனிக்காமல், பொதுவாக அது கூட இடையில ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லியிருந்தேன், ஆகாயம்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருமே அண்ணாந்து தான் பார்க்குறோம். ஆகாயம் அண்ணாந்து பார்த்தா தெரியாது, இப்படி பார்த்தாவே தெரியும். ஏன்னா நம்மளுடைய பாதத்தோடைய அடிப்பகுதி மட்டும்தான் பூமியில் இருக்குது. நகக்கண்ணிலிருந்து ஆகாயம் தொடங்குகிறது. ஆகாயத்தில் தான் உடம்பே இருக்குது, பூமியோட பாதம் மட்டும்தான் பூமியில் இருக்குது. அப்போ ஆகாயனே தூரமாக இருக்கிறது தான் ஆகாயனே சொல்லி சொல்லி பழகி போன நமக்கு கதைனாவே கற்பனாவே நம்மளை தாண்டி ஏதோ ஒன்று யோசிக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, நம்மளை சுற்றி பக்கத்தில் எக்கச்சக்கமான உணர்வுகள் பொதிந்த கதைகளும் மனிதர்களும் இருக்காங்கங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு கார்த்திக் சார். இந்த படத்தில் நானும் ஒரு ஓரத்தில் இருக்கிறது வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு மனசுக்கு பிடித்த பாடல்கள் இதில் நிறைய வந்திருக்கு. கேளுங்க, ஆதரவு கொடுங்க. ரொம்ப சின்ன படம், ஆனால் ரொம்ப வலிமையான படம், உணர்வுகளை அழகாக பதிவு பண்ணுற படமாக இருக்கும். நிச்சயமாக உங்களுடைய ஆதரவு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சின்ன படங்கள் வரும். காளி வெங்கட்டனை உங்கள் பசிக்கு இன்னும் நிறைய தீனி தேவைப்படுகிறது, திரையுலகம் கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வாழ்த்துக்கள். ஒரு 15 வருஷம் முன்னாடி அங்கே விகடன் மாநாடு பத்திரிகையாளராக என் பயணத்தை ஆரம்பித்தேன். இன்றைக்கி இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறதுக்கு முக்கிய காரணமாக என்னை நம்பி வழிநடத்தி இந்த படத்தில் ஒளிப்பதிவு செய்ய வாய்ப்பு கொடுத்த கார்த்திக் அண்ணாக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு 4 வருஷம் முன்னாடி லிங்க்டின் மூலமாக எனக்கு வந்து அறிமுகமானவர் கார்த்திக் சார். அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன அண்ணா தான் கூப்பிடுவேன். அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு அண்ணாவாகவே இருக்கிறார் இருப்பார். ஸோ இந்த படத்தோட வேலை கரெக்டாக சொல்ல போனால் இந்த தேதிக்கு 3 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சது. இதுக்கான முதல் படி வந்து ஒரு மே மாதம் இறுதியில் தான் 2022 ஆரம்பித்தோம். இது ஒரு லாங் ஜேர்னி. மெயினாக இந்த படத்தை நாங்கள் நினச்சது மாதிரி எடுக்க உதவின எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லணும். இயற்கைக்கு நன்றி சொல்லணும், ப்ரொடக்ஷனுக்கு நன்றி சொல்லணும். முக்கியமாக ப்ரொடக்ஷனை கண்காணிச்சுக்கிட்ட மோனிகா, ஷான், ஹரி, ராஜா, வீரமணி எல்லாருக்குமே நன்றி. ஏடிஸாக இருக்கிற விரேன், சதீஷ், பவன்
ஏசிஸ் என்னோட அசிஸ்டன்ட் சினிமோகிராஃபர்ஸாக இருக்கிற அஸ்வின் சுரேஷ், காஷன் டிசைனர் நந்தினி, நாங்கள் பண்ணுற தப்பு எல்லாத்தையுமே தெரியாமல் மறைச்சிக்கிட்டு இருக்கிற எடிட்டர் சதீஷ், என்னோட சிறு சிறு பிழைகள் எல்லாத்தையும் அழகாக மாற்றிக்கிட்டு இருக்கிற என்னோட கலரிஸ்ட் கௌஷிக், நான் நினச்சதை பண்ண விடுற எங்கள் அம்மா, என்னை மேலேருந்து பார்த்துட்டு இருக்கிற எங்கள் அப்பா, எல்லாருக்கும் நன்றி. மெட்ராஸ் மேட்னி ஒரு உண்மையான படம், உங்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மிக சிறந்த படமாக இருக்கும். இது எதையுமே செயற்கையாக நாங்கள் செய்ய முயற்சி கூட எடுக்கல. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வலிமையும் கூட. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறுத்தி நிதானமாக கவனிக்க தவறுன தருணங்கள் எல்லாத்தையும் ஒரு பூத கண்ணாடி வச்சு உங்களுக்கு போட்டு காட்ட போகிற படம் இது. லாட் ஆஃப் கிராட்டிடியூட் டு கன்வே. ஃபர்ஸ்ட்லி டு ஆனந்த். எனக்கு கார்த்திகனா தெரியறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆனந்த். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து லைக் 2021 நாங்கள் 3 பேரும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம் புறம்னு சொல்லிட்டு. அங்கே தான் எங்கள் ஜேர்னி ஆரம்பிச்சது. ஸோ அப்போலேருந்து எனக்கு கார்த்திக் சார்லாம் முதல்ல கூப்பிட்டுட்டு இருந்தேன். பட் அண்ணா சொன்னாங்க, அண்ணானே கூப்பிடுங்க பலான்ஸில். அன்று முதல் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணனா வந்து அண்ணன் இருக்கார். ஒரு மிகப்பெரிய உறுதுணை, என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்து லைக் என்ன சொல்கிறது, ஒரு 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 மியூசிஷியனுக்கு இதை விட ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைக்காது. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்லேயே வந்து ஒரு வடிவேல் சார், எஸ்பிபி சரண், விஜய் யேசுதாஸ் போன்ற லெஜண்ட்ஸ் கூட, ஸ்னேகன் சார், ஏன்னா ஸ்னேகன் சாரோட மிகப்பெரிய ஃபேன் நான். அவரோட எத்தனை பாட்டுக்கெலாம் நான் சின்ன வயசுலேருந்து வைப் ஆகிட்ருக்கேன்னு சொல்லவே எண்ணில் அடங்கா பாடல்கள். ஸோ அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு நான் கேட்டது கிடைச்சிது. அதாவது கேட்டதும் கொடுப்பவனே கார்த்திக் அண்ணா அப்படின்ற மாதிரி பாடுற அளவுக்கு அண்ணா எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என்னோட குருஸ், என்னோட அப்பா அம்மா, என்னுடைய பக்க இணையா துணையாக இருக்கும் பிரியா, எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் ஸோ ஹாப்பி, ஸோ கிரேட்ஃபுல் டு எவ்ரிபடி அண்ட் எவ்ரிதிங். இந்த ஒரு மேடையில் வந்து நின்று பேசுகிறதுக்கு காரணமாக இருக்க அனைத்துக்கும் நன்றி. யூனிவர்ஸுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் கொடுத்த கார்த்திக் சாருக்கு ரொம்ப நன்றி. நான் மொமெண்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அப்போ தான் ஒவ்வொரு படமாக பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட இது 3வது படம் எனக்கு. ஸோ ஒரு நாள் நான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது சார் கால் பண்ணார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுக்கு பயங்கரமான சப்போர்ட். ஆக்சுவலாக ப்ரொடியூசராக, நான் டைரக்டரும் சரி, ஸோ ப்ரொடியூசராக எனக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாரு. அது எல்லாத்தையும் மீறி அந்த ப்ரொடியூசருன்ற பார்ட் வந்து எங்களுக்குள்ளார அந்த ஒரு 2-3 மீட்டிங்லேயே ப்ரொடியூசரோட பார்ட் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு டைரக்டராக இருந்தது தான் இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வரதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தை எங்கே கொண்டு போகிறதுன்னு சேர்க்கும் போது ட்ரீம் வாரியர்ஸ், ஸோ எஸ்ஆர் பிரபு சார் கிடைக்கும் போது இன்னும் நாங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கோம். ஸோ தேங்க்யூ சார். இந்த படத்தில் எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஆனந்த்ஜிக்கு மூலமாக தான் கார்த்திகேயன் மணிமாமான்னு கூப்பிடுவேன். இன்ஃபேக்ட் வந்து தக் லைஃப், இது மிடில் கிளாஸ் லைஃப், அவர் மணிரத்னம், இவர் கார்த்திகேயன் மணி. அது மெட்ராஸ் டாக்கீஸ், இது மெட்ராஸ் மோஷன் பிக்சர்ஸ். அங்கே கமலஹாசன், இங்கே காளி வெங்கட். ஸோ என்னால் முடிஞ்சது. ஸோ அதனால் வெரி ஹாப்பி டு பி ஹியர் ஒன்ஸ் அகெயின். என் முதலாளி பிரபு சார் வந்து ட்ரீம் வாரியரில் வந்து ஒரு படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக வெளியிலேருந்து பார்க்குறாங்க. கோவன் சாருக்கு தான் நன்றி. சார் தான் ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு போய் உள்ள என்டார்ஸ் பண்ணி அட்டஸ்ட் பண்ணி ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. ஸோ அந்த விதத்தில் இந்த டேரக்டர் கார்த்திகேயன் மணி பார்க்க கொஞ்சம் மாதிரி நல்லா, நீங்கள் அவர் எப்படி பார்த்துட்டே இருந்தால் ஒரு யோகிக் லுக்கில் தான் இருப்பாப்புல அவர் எப்போவுமே. ஹீ ரன்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. எப்படி 2 டிஃப்ரெண்ட் ஜான்ரா படங்கள் ஒரே நேரத்தில் டைரக்ட் பண்ணுற மாதிரி, ஒரு பக்கம் அங்கே போனால் கண்ணாடி பில்டிங்கில் ஒரு டெக் கம்பெனி ரன் பண்ணிருப்பார், அப்படியே இறங்கி வந்து திருமணியில் ஷாட் வச்சுட்டு இருப்பாரு. ஹீஸ் அ டெபியூ ஃபில்ம் மேக்கர்ன்றது இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். எப்படி கற்றுக்கிட்டாரு, யார்கிட்டேருந்து இது உள்வாங்கினாரு. அவர் வீடு உதயம் தேட்டருக்கு பக்கத்தில் தான், பட் எங்கேருந்து இவ்வளோ சினிமா உள்வாங்கினாருன்றது தெரில. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி ஆகணும். அவங்க ஒரு வளர்த்த விதத்தினால தான் அவர் இப்படிப்பட்ட ஒரு பார்வையோடு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அவங்க தான் ஆக்சுவல் விஷனரிஸ். அண்டு செல்லமா நான் மணிமாமான்னு கூப்பிட்றதுனால மணிமாமாவுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு ஒரு ரிமார்க்கபிளான ஒரு டைம் லைனில் ஒரு படம் வருதுன்றது வந்து நான் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறேன். என் நண்பன் ஆனந்த்ஜிக்கு நன்றி. நான் அவன் மூலமாக தான் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. ஏன்னா ஒரு அன்கிரெடிட்டடாக நிறைய படங்களில் எந்த வித எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலை பார்த்துட்டே இருப்போம். நமக்கு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்னு ஒரு பேரை கொடுத்து நம்ம லோகோ போஸ்டரில் போட்டு ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ், மெட்ராஸ் மோஷன் பிக்சர்ஸ், இந்த இடத்துக்கு நடுவில் நம்மளும் ஒரு லோகோவாக கூட இருக்குன்றது வந்து நான் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். எனக்கு இது ஒரு பர்சனலான ஒரு மைல் ஸ்டோன் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் மணிமாமா.
அண்ட் காளி வெங்கட் வந்து நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வர வைக்கிற மாதிரி நடிப்பாப்புல. இந்த படத்தில் பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸு, ஒரு வாழ்ந்திருக்கார் லிட்டரலாக. அண்டு நம்ம இந்த பருத்திவீரன் காலகட்டத்திலேருந்தே ஸ்னேகன் சார் பாடல்களை தான் ஒரு மாதிரி கேட்டுகிட்டே இருக்கோம். ஸோ இந்த படத்துக்கு வந்து நான் மணிமாமாட்ட கேட்டேன், அவர் வந்து எங்கூருக்காரரு, நீ ஒரு எம்ஜிஆர் நகர் படம் பண்ணுற அப்படின்னு. பாட்டு கேட்டப்பறம் தான் தெரியுது, இல்லை எமோஷன் எல்லாமே ஒன்று தான், சிட்டி தான் வேறு வேறு பேர் அப்படின்னு. அண்ட் இந்த படத்தில் ஷெலி மேமோட பெர்ஃபார்மன்ஸை வந்து நாங்கள் நிறைய ஷோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப அவங்கள அட்ரஸ் பண்ணி பேசுகிறாங்க. அண்ட் ரோஷினி வந்து ஸ்டார்டிங்கே கருடனில் ஒரு கிரே ஷேட்லலாம் நடிச்சுட்டு வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி அவங்க இப்போ இந்த படத்துலையும் வந்து ஒரு பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா நான் ஒரு ரசிகனாக தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை அணுகிறேன், வேலைப்பாடுன்றதுக்கெல்லாம் தாண்டி. அண்ட் கேசி பாலசாரங்கன் இந்த குட்டி பையனை பார்த்துக்கோங்க, இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இசை ஜாம்பவானா வரதுக்கான அனைத்து தகுதிகளும் அவருக்கு இருக்குது. நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு. அண்ட் நேற்று கூட நாங்கள் ஷோ பண்ணும்போது ஆனந்த்ஜிக்கோட கேமரா ஒர்க்கை பற்றி தான் ரொம்ப உயர்வாக பேசினாங்க. ஸோ இது வந்து ஒரு நிறைய ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் இருக்காங்க. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் டைமர்ஸ்க்கு இருக்கிற ஆர்வம் என்னன்னா, ரொம்ப நாளாக படம் பண்ணணும்னு இருக்கிறதுனால அவங்க படம் பண்ணுறது மாதிரி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க போல. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தேர் ட்ரீம்ஸ், அப்படி தான் நான் பார்க்குறேன். அண்ட் இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் பார்ப்பீங்க. இட்ஸ் கேரக்டர் ட்ரிவன் ஃபிலிம், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பேக்கேஜ் பண்ணியிருப்பாங்க. நான் இந்த படத்தை ஒரு உதாரணமாக நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், வித் யுவர் பெர்மிஷன் டைரக்டர் சார். நம்ம இந்த ஒரு மெய்யழகன நலன்குமார் சுவாமி டைரக்ட் பண்ண அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நிறைய இடங்கள் அது ஒரு உதாரணமா சொல்லுவேன். இஸ் எ டைரக்டர் வித் வாய்ஸ் ஆல்ரெடி, அதை நீங்க வந்து டெஃபினட்டா என்ஜாய் பண்ண போறீங்க. அண்ட் காளியண்ணனுக்காக நான் கூப்பிட்டு வந்த கல்யாணாக்கும் ரமேஷ்னாக்கும் நன்றி, அவங்க அடுத்தடுத்து பேச இருக்காங்க. எல்லாரையும் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஹரியண்ணா வந்து என்ன அப்புறம் ஒரு வயசு சொல்ற மாதிரி ஆயிரும். நான் ஜிகிர்தண்டால இன்டர்னா வேலை பார்த்துட்டு இருந்தேன், நான் தான் மேக்கிங் எடுத்துட்டு இருந்தேன். அப்போ அந்த டைரக்ஷன் டீம் ஒருத்தரோட எனக்கு ஒரு மாதிரி சண்டே வச்சு நான் ஷூட்டிங் வரக்கூடாதுன்ட்டாங்க. அவரை தான் பேசி திரும்ப கூட்டு வந்து சேர்த்து விட்டாரு. ஸோ அவர் அப்போலேருந்து நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. தேங்க்ஸ்ண்ணா. மறுபடியும் இந்த விஸ்வா தம்பியும் வந்து இந்த ஃபங்க் வச்சு உட்காந்துருக்காங்க, கல்யாணம் போட்டியா, அவனும் ரொம்ப கல்யாணம் நீ உனக்கு வாய்ப்பு வாங்கி தரணும். அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு பிரமாதமான ஆக்டரு. ஏன்னா நீ தான் கொஞ்சம் ப்ளூக்கு பக்கத்தில் இருக்க, அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடணும். நன்றி. அண்ட் எடிட்டர் சதீஷை பற்றி சொல்லி அவனை நீங்கள் பார்க்குற எல்லா ப்ரோமோ மெட்டீரியல் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு, சொல்லப்படாத பங்களிப்பு. பொதுவாக அந்த டெக்னீஷியன்ஸ்குள்ள ஒரு டேரக்டர் ஒரு ப்ரீஃப் கொடுத்து அதை தான் மற்ற டெக்னீஷியன்ஸ் பண்ணுவாங்க. அவன் வந்து போன ஜென்மத்தில் ஒரு பொண்டாட்டி போல சொல்லாமே எல்லாத்தையும் செஞ்சிருவான். தாகம் எடுப்பவனை தண்ணீரும் தேடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருடைய தாகத்தை பொறுத்து கேன் வாட்டர் கிடைக்கும், ஆனால் இந்த டீமோட தாகத்துக்கு கங்கை தண்ணியே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கார்த்திகேயன் சாரும் அவருடைய டீமில் இருக்கக்கூடிய ஆனந்த், சதீஷ், பாலசாரங்கன் எல்லாருக்கும் அப்படி ஒரு பேஷனான ஆட்கள், பேரார்வத்தோடு சினிமாவை நேசித்து வேலை செய்யக்கூடியவர்கள், அற்புதமான மனிதர்கள், அருமையான ஒரு டீம். ஸோ அவங்களோட ட்ரீம் ரொம்ப பெருசாக இருக்கிறனால தான் இன்றைக்கி ட்ரீம் வாரியர் வரைக்கும் வந்து நின்றுருக்காங்க அவங்க. ஸோ அதை சொல்லியே ஆகணும். ஏன்னா ஸ்னேகன் சார் சொல்லும்போது சொன்னார் சின்ன படம் அப்படின்னா, சின்ன படம் பெரிய படம் அப்படின்னு தீர்மானிக்கிறதெல்லாம் மக்கள், மீடியா தான். ஸோ இன்றைக்கி 300 கோடியில் படம் எடுத்து 302 கோடி வசூல் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறது பெரிய படம் இல்லை. 15 கோடியில் எடுக்கப்பட்ட 20 கோடியில் எடுக்கப்பட்ட இன்றைக்கி டூரிஸ்ட் ஃபேமிலி, அதுதான் 80 கோடி 100 கோடியை நோக்கி போயிட்டுருக்கு, அதுதான் பெரிய படம். ஸோ மக்களால் கொண்டாடப்படுகிற படம் தான் பெரிய படம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. சில நேரம் ஒரு நடிகனுக்கு ஒரு நல்ல படம், நல்ல ரோல், நல்ல குழு, நல்ல ஒரு மேக்கிங்கோட, நல்ல பேமெண்ட்டோட அப்படின்ற ஒரு அத்தனை அம்சமும் கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் சில நேரத்தில் தான் கிடைக்கும். அந்த விதத்தில் எனக்கு இந்த படம் அப்படி ஒரு படம் நான் சொல்லுவேன். முழுசாக எல்லாமே இந்த படத்தில் கிடைச்சிது அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு திருப்தி. அடுத்தது இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கிற ஒரு ஊர்காக்கார் ரோல்னு பண்ணேன். ஸோ அதில் அவங்க எடுத்துக்கிட்ட மெனக்கடலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னுடைய காஸ்டியூம்ஸ்லேருந்து ஆரம்பித்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இந்த ட்ரெஸ்ஸு, இந்த ஸ்லாங்கு, பழைய சாம்ஸா இல்லாமல் புதுசாக அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்க தயாரிப்புகளே அவ்வளோ அழகாக அவ்வளோ சிறப்பாக இருந்தது. அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல், நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிமில் ஒரு நல்ல நோட்டபுளான ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படத்துக்கு சத்யராஜ் சார் ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தார். அவரை உள்ளே கொண்டு வரதுக்கு நாங்கள் நடித்த சீன்லாம் போட்டு காமிச்சு தான் சார் சத்யராஜ் சார் எழுது. நான் நடித்ததெல்லாம் பார்த்து சத்யராஜ் உள்ளே வந்திருக்காருன்னா பார்த்துங்க, படம் நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினச்சி வந்திருக்காரு. அதுதான் எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் படத்துக்கு வைகை புயல் வடிவேல் சார் பாடினது, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். வைகை புயல் வடிவேல் சார் வந்ததுக்கெலாம் காரணம் கார்த்திகேயன் சாரே சொல்லிருக்காரு, இந்த படத்துடைய இபி மோனிகா மேடம் தான் அவங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு ஒரு விஷயம் இருக்குது, ஒரு விஷயம் நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேட்டுரு, அவ்வளோதான். கேட்டுட்டா உங்களுக்கு கேட்குறவனுக்கு 2 விஷயம் இருக்குது, கிடைக்கும் கிடைக்கலன்னு. கேட்காதவனுக்கு இல்லை அப்படிங்கிற பதில் மட்டும்தான் இருக்குது. அந்த விதத்தில் மோனிகா கேட்டு
கேட்டுருவோம் வடிவேல் சார்ட்ட பாடுறாரு, அவர் விருப்பம் அப்படின்னாங்க, பாட்டாரு கேட்டார். இன்னைக்கு ஜம்முன்னு இன்னைக்கு ஒரு ப்ரமோஷன்ஸுக்கு அப்படி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இந்த டீம் எவ்வளோ டீசெண்டான டீம் அப்படின்னாக்கா, ஜென்ரலாக ஒரு படம் ஆரம்பிக்கும் போதே சார் இது லோ பட்ஜெட் ஃபிலிம் சார், என்னுடைய பேமெண்ட் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 lakh அப்படின்னு சொல்லி வச்சுங்களேன், இது ரொம்ப லோ பட்ஜெட் சார், சரி நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க, ஒரு 15,000 ரூபாய்க்கு பண்ண முடியுமா அப்படின்னு பாதாளத்துலேருந்து அவங்கள திருப்பி தூக்கிட்டு வரா மாதிரி ஆகிடும். பட் மோனிகா மேடம் அந்த டீமே அது ஒரு டீசென்ட். எவ்வளோ சார் உங்கள் பேமெண்ட்? 1 lakh. ரொம்ப சின்ன படம் சார், கொஞ்சம் குறைச்சிங்களா, எவ்வளோமா, 98,000 ரூபாய்க்கு பண்ணிக்கிறீங்களா சார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவ்வளவு சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் வெள்ளந்தியான ஒரு அற்புதமான மனிதர்கள். என்னம்மா என்ன தவிர பாக்கியெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல இருக்க. ஓகே, அந்தளவுக்கு ரொம்ப டீசெண்டான அந்த டீமே ரொம்ப டீசென்ட். ஸோ இன்றைக்கி ட்ரீம் வாரியர் கதவு எப்படி திறந்தா மாதிரியோ இந்த டீம் இதே பேஷனோட இதே மாதிரி வேலை செஞ்சுட்டு போனாங்க. நாளைக்கு வார்னர் பிரதர்ஸே இவங்களுக்காக கதவுகள் திறக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நல்ல டீமோட ட்ராவல் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த பாட்டு எனக்கு உண்மையிலுமே ஃபஸ்ட்டு அந்த வடிவேல் சார் பாட்டை தான் நான் கேட்டேன். பட் இதுக்கப்புறம் அந்த கண்ணம்மா பாட்டை கேட்ட கதையும் எனக்கு முழுசாக தெரியாது, ஜென்ரலாக அவுட்லைன் தான் தெரியும். பட் ஆனால் பாட்டை கேட்டோடனே என் கண்ணீர் வந்துருச்சு. அப்படியே அற்புதமான லிரிக், அற்புதமான ஒரு இது. பாலசாரங்கன், இந்த டீம், ஆனந்த், சதீஷ், இவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு பெரிய சிகப்பு கம்பள வரவேற்பு இந்த படத்துக்கு அப்புறம் இந்த ஃபீல்டில் இருக்குது. இந்த படம் மாபெரும் வெற்றி பெற எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நீங்களும் கண்டிப்பாக படம் பாருங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணி 4 பேர்ட்ட சொல்கிற அளவுக்கு இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. என்னை இதுக்கு முன்னாடி ஒரு எமக்காதகின்னு ஒரு படத்தோட ப்ரெஸ் ஷோவில் நினைக்கிறேன் நான் சொல்லியிருந்தேன், என்னை கோடம்பாக்கம் அம்மாவாக எல்லாரும் கொண்டாடுறீங்க, அழகாக கொண்டாடுறீங்க, அழ வச்சு கொண்டாடுறீங்க, எனக்கு ஒரு வித்தியாசமான கேரக்டர் ரோல் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இந்த படத்தில் அது நிறைவேறிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் ஒரு சிறப்பான ரோலை எனக்கு கொடுத்ததுக்கு டைரக்டர் கார்த்திக் நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு நடித்து முடித்த உடனே 2-3 நாள் தான் பண்ணியிருப்பேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஃபீலிங். எனக்கு எப்போ அதை டப்பிங் போக போகிறோம், எப்போ அந்த சீன்ஸ் பார்க்க போகிறோம், மற்ற சீன்ஸ் எப்போ பார்க்க போகிறோம், படம் எப்போ வெளியில் வரப்போகுதுன்னு நான் ரொம்ப ஆவலாக காத்துட்ருந்தேன். பிகாஸ் எனக்கு அந்த ரோல் ரொம்ப புதுசாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் ரொம்ப உங்களை மாதிரியே ஆவலாக வெயிட் பண்ணுறேன் இந்த படத்துக்காக. அண்ட் அவர் ஒன்லைன் சொன்ன உடனே எனக்கு கதை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அண்ட் காளி வெங்கட் சார் கேட்கவே வேண்டாம், நான் இன்னும் படம் பார்க்கல, பட் ஐ கேன் இமேஜின் எல்லாரும் சொல்கிறத வச்சு ஐ மீன் சொல்லாமலே புரியக்கூடிய விஷயம் அது. நான் உங்களோட பெரிய ஃபேன் உங்களோட ஒர்க்குக்கு. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்கும், நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோட விஷஸை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். அண்ட் அதுக்கெல்லாம் முன்னாடி ட்ரெய்லர் மிகப்பெரிய வெற்றி அடையவும் வாழ்த்துக்கள். அது இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் எவ்ரிபடி. காரணமாக மறந்து போயிட்டுன்றது காளி வெங்கட் சாரை பற்றி தான் சொல்லணுன்ட்டு இருந்தேன். நான் ரொம்ப பொறாமைப்படக்கூடிய ஒரு நடிகராக இருக்கார். சில நேரத்தில் நானும் அவரும் காம்பினேஷனில் நடிக்கும்போது இவர் நடிக்கிறாரா இல்லை யதார்த்தமாக இருக்காரா இல்லை இதுக்கப்புறம் தான் நடிக்க போகிறாரான்னு குழப்பம் வர அளவுக்கு அவ்வளோ யதார்த்தமான ஒரு பர்ஃபார்மன்ஸு. அவரோட கார்கி படம்லாம் பார்த்து நான் அவ்வளோ வியந்திருக்கேன். ஸோ அற்புதமான ஒரு அட்டகாசமான ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு காளி வெங்கட்டோடது. ஸோ இன்னும் பல உயரங்கள், இன்னும் பல படங்கள் இருக்குது. அவர் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, திடீர்னு ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு, திடீர்னு வேற ஒரு படத்தில் புல்லட்னு ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்கேன், அங்கே அது ஒன் ஆஃப் த ரோலாக பண்ணிகிட்ருக்காரு. எப்படி இதை பேலன்ஸ் பண்ணுறாருன்னு எனக்கு சீரியஸாகவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. அவரோட நடிப்புக்கு இன்னும் பல அற்புதமான படங்கள் காத்திருக்கு. ஸோ அவருடைய நட்புக்காக வந்திருக்கிற ரமேஷ் திலக், கலையரசன் இருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். சமீபத்தில் அவங்க பார்த்து ஹாட்ஸ்பாட் படத்தில் கலையரசன் சார் பண்ணதும், டூரிஸ்ட் ஃபேமிலியில் ரமேஷ் திலக் பண்ணறவங்களும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் படக்குழுவுக்கு நீங்கள் வந்திருந்து ரொம்ப தேங்க்ஸ். First of all, I'm so happy to be with all of you here. And second, I'm not talking in Tamil. I'm basically a Malayali. I know a little bit of Tamil. So, கொஞ்சம் நான் பேசுகிறேன். I have to tell one beautiful thing in this Madras Matinee movie is I didn't see any hierarchy. Director, cameraman, we artist, production boy, எல்லாருமே equal, same. அது film industryல ரொம்ப கம்மி. So, and the way how Karthik sir, his debut film, but the way how he treated each and every person in the set, adu romba mukkiyam. And I have to say thank you and thanks a lot for having such a gratitude and attitude. Second thing, Karthik sir's first movie,
his own writing, his own production. So on the tension jasti, like all work is there, but not even 1 second he has shown that anger or frustration upon any of the people in the set. So on the patience hats off to you. And third thing, actually I think even Kali Venkat sir will also say yes, we lived it. We were giving life to the character, and each and every character who has acted in this, I think they have the same comment. And when I actually watched the preview, எனக்கு தோணுது like each and every character was very important. Even the நாய்க்குட்டி, okay, I'm not saying the story, but you will have that moment in your with you, you know, like even that dog was actually not acting but living with us. So I think I accidentally happened to be in this film only because of Karthik sir. And they all come from IT background, no film background, no film experience. He hasn't assisted with anyone. But the way how they dealt professionally with this film was marvelous. Even experienced film industry people will stand back, and I think we should study from it. And I have to say, Monica and Shion, they were there looking after the production with no production experience, but fantastic, marvelous job. Thank you. So, and of course, Anand, I think அந்த வீடெல்லாம் வந்து ரொம்ப சின்ன வீடு, ரொம்ப லைட் கம்மி, but the shots and the frames நீங்கள் பார்த்தேன்னா you can feel the natural light coming. Sometimes we had to shoot all that at night, but the way he has actually formulated the light and everything is a fantastic job. I felt so real and raw. அது ரொம்ப முக்கியம். That is basically the skin and layer of the film, and he has given life to that. Thank you so much, Anand, and Snegan sir and Bala, lyricist and the musician. I think if you notice, most of the hi-fi funda famous music directors, lyricists are all short like me, and he's also going to be like that, and he's already a remarkable person in that industry, already marked. So, yeah. And of course, Roshni and my son, you know, I think we lived, and I think I used to pull his leg a lot, and but I wanted to give him confidence. He used to lose like he's one who comes inside other tappa, is it okay, you know, ange celebrity irukku, what I don't understand what you mean by this celebrity and all. And so he'll be like standing apart. I'm like, why you do that? We all are together, we all are giving life, and once you go home, and that's the end of it. And if someone calls for the next movie, yes, we'll do. Otherwise, we'll be thinking who will be going to call us, waiting for an opportunity. So that's it. So I have to say thank you for all. Thank you, Dream Warrior Productions. And yeah, please make this movie a successful one for the media, because I think after a long time, knowing a film, having a film content which is very real to our life, which we all can relate, that is something, that is the content with this movie. So it's going to be real, and please promote us. Thanks a lot. ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த படத்தில் நடிக்கல, பட் ஆனால் நம்ம படத்தோட ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்த மாதிரி, ஒரு ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இல்லை யாரை பார்த்தாலுமே வந்து இந்த படத்தில் நடித்த மாதிரி இல்லை. சின்ன படம் பெரிய படம் இல்லை, அது சொல்லிட்டாங்க சாம்சனா ரொம்ப அழகாக. ரிலீஸ் அன்றைக்கி வரையும் தான் இந்த ப்ரீ ரிலீஸ், இந்த விஷயங்கள் எல்லாமே, பிஸ்னஸ் எல்லாமே. ரிலீஸ் அன்றைக்கி தான் கண்டென்ட் முடிவு பண்ணும், இது எது பயங்கரமான படம், இது பயங்கரமான படம் இல்லைன்னு. ஸோ இது ரொம்ப நல்ல படமாக தெரியுது. நான் 2-3 தடவை பார்க்க சான்ஸ் கிடச்சி மிஸ் பண்ணிட்டேன், சாரி. நான் சீக்கிரம் பார்த்துறேன் கார்த்தினா எனக்கு. ஏன்னா ரூபன் சார் வந்து, எனக்கு ரூபன் சார் ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ நல்ல படம்ன்றது வந்து ரிலீஸுக்கு முன்னாடி எப்படியாவது ஒரு விதத்தில் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எங்கேயாவது ஒரு டாக் வந்துடும்,
இந்த மாதிரி ஒரு படம் வந்து மேக்கிங்கில் இருக்குங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு. அப்படி தான் நான் மெட்ராஸ் மேட்னியை பற்றி கேள்விப்பட்டேன். ஸோ அப்போலேருந்து ரூபன் சார் சொல்லிட்டே இருப்பார் இதை பற்றி. ஸோ வாழ்த்துக்கள். பிரபு சார் ஆல்வேஸ், நான் 2 நாள் முன்னாடி கூட பிரபு சாரை மீட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக ஒரு இடத்துல நின்று நான் சொன்னேன், அவன் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாங்க, அவர் யாருன்னே காமன் ஃப்ரெண்டு தெரியல, அதான் சொன்னேன், எங்கே இவர் எவ்வளோ பேர் உருவாக்குனவர் தெரியுமா, இங்கே நிறைய பெரிய படங்கள் பண்ணவர், நிறைய பெரிய பெரிய படங்களை, சின்ன சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணி பெரிய படங்களை ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ மாதிரி தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா இன்றைக்கி படம் எழுத ஆரம்பிக்கும் போதே இந்த படம் யார் வாங்குவா, எங்கே பிஸ்னஸ் ஆகும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு யோசிக்கிறாங்களே. இந்த கதைக்கு யார் தேவை, யார் நடிக்கணுன்றதை மீறி இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு ஆஸ்பெக்டாக வருது. அப்படி இருக்கும்போது கதைக்கு ரொம்ப தேவையான, ஏன்னா ஒரு கதைக்கு வந்து முகங்கள், கதாபாத்திரங்கள் ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி அந்த கதைக்கு என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை வச்சுக்கிட்டு, ஓகே நான் நல்ல என் கதையை நம்புகிறேன், என்னோட க்ரியேஷனை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தயாரிக்க வந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு பெரிய வாழ்த்துக்கள் சொன்னோம். ஏன்னா அந்த மாதிரி, ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ஃபஸ்ட்டு டே வந்து எல்லாரும் எவ்வளோ பெரிய டேரக்டர், எவ்வளோ பெரிய ஆக்டர் ஆனாலுமே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு படம்னு ஒன்று வந்திருக்கும், ஃபஸ்ட்டு வாய்ப்புன்னு ஒன்று வந்திருக்கும். அப்படி இருந்தவங்க தான் எல்லோரும் பெரிய ஆளாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் அது ஃபஸ்ட்டாக, சாரி இந்த டேரக்டர்னாக்க மட்டும் அப்புறம் சில பேருக்கு ஃபஸ்ட்டாக இருக்கலாம், மற்றபடி எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஸோ த மூவி வில் டிசைட். அப்புறம் காளியண்ணா உன்னை பற்றி பேசினால சரி, நான் கண்டிப்பாக வந்தேன். காளியண்ணா வந்து எங்கள் கலைத்துறை தந்தை. என்னடா ரமேஷ், அப்படிதானே, நம்ம பெரியப்பா, எங்கள் பெரியப்பா மாதிரி அவர். அதாவது எங்களுக்கு ஷூட்டிங்கை விட அவர் என்டர்டெயின்மெண்ட் வந்து ஆஃப்டர் ஷூட்டிங் தான். 6 மணிக்கு மேலே பாடுவார், ஆடுவார், மெமிக்ரி பண்ணுவார், அரன் ஏதோ சொல்லுவார், நிறைய பேசுவார், அதாவது ஜபம் பண்ணுவார். அதாவது நீங்கள் ஒரு யாராக வேணா இருக்கலாம், எந்த மனிதனாக இருக்கலாம். அதே மாதிரி நிறைய கதைகள் சொல்லுவார். அவர் ஊரில் வந்து ஒரு வளையல் தாத்தான்னு ஒரு கதை சொல்லியிருக்காரு எனக்கு, நான் அதை படமாக பண்ணுனான்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, நான் அவருக்குள்ள ஒரு பெரிய லைஃப் இருக்குது. பட் இவ்வளோ சின்ன 60 வயசில் இவ்வளோ ஞானன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். சூப்பர்னா அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸில் வருதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப காளியண்ணா நடித்தாலும் இப்போ இந்த படம் ட்ரெய்லர் நம்ம பார்க்கும்போது வந்து ஏதோ இந்த ஒரு படத்தை நம்ம பார்க்குற ஒரு நம்ம இன்னும் படம் ஃபுல்லாக பார்க்கல, பட் ஸ்டில் நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன ஃபீல் வரும்ல. அப்படி இருக்கும்போது இது வந்து ஏதோ நம்ம அந்த ஏரியாவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் த கேரக்டர்ஸ், அந்த முகங்கள் வந்து ரொம்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. சாம்சனாலாம் சொல்ல வேணாம், எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் காளிதாஸ் மேம், எங்கள் மம்மி, நட்சத்திரம் நகர் இதில் நடித்தோம், சூப்பர். எல்லாருமே, ரோஷினி, தேங்கண்ண பாட்டு சூப்பராக இருந்தது. கேசியை நானும் ஆல்ரெடி ஒரு சாங் ஒர்க் பண்ணியிருக்கோம். கங்க்ராட்ஸ் டு கேமராமேன். அது ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு வார்த்தை சொன்னார். இந்த மாதிரி சினிமாக்காக ஒரு ஷார்ட் வச்சு ஆக்டர் நடின்னு சொல்லலாம், இல்லாமல் நான் நடிக்கிறத வச்சு அவர் பிடிக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டருக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அது சொன்ன மாதிரி சினிமா வந்து ஒரு பியூர்லி டைரக்டர்ஸ் மீடியம். ஏன்னா நம்ம பயங்கரமாக உழுந்து நடிச்சா கூட டக்குன்னு ஒரு நாய்க்குட்டி க்ளோஸ்அப் வச்சுட்டு போயிடலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணுறது ஒரு கேமராமேனோட பெரிய ஒர்க். வாழ்த்துக்கள் ப்ரோ, சூப்பர். எல்லாருக்குமே கார்த்திக் அண்ணா ப்ரொடியூசர், இந்த மாதிரி கண்டிப்பாக நிறைய படங்கள் பண்ணுங்கள், நியூ கமர்ஸ்க்கு கொடுங்க, எல்லாரும் நிறைய நல்ல கதைகள் வரணும், நல்ல படங்கள் வரணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். யாரையா மிஸ் பண்ணியிருந்தா வெரி சாரி. அண்ட் ஷெல்லி மேம், உங்கள் ஒர்க் ரொம்ப பிடிக்கும், சூப்பர். கங்க்ராட்ஸ் டு ஆல், சூப்பர். லைக் அந்த படத்தை கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணலாம், பெரிய ஹிட் ஆகலாம். லவ் யூ ஆல், தேங்க்யூ. நான் இந்த மேடையை நான் எனக்காக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன், சாரி. நான் ஏன்னா எங்களோட சக்ஸஸ் மீட்டுக்கு நான் வரலை, ஷூட்டிங்கில் இருந்தேன். அதற்கு காரணம் வந்து காளி வெங்கட் சார் தான். அவர் கூட தான் ஷூட்டில் இருந்தேன். அந்த தேதிகளை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறுபடியும் 2028 தான் அந்த தேதிகள் இருக்கிறதா சொன்னாங்க. அதனால் நான் சார் கூட நான் இருந்தே ஆகணும். கலை ப்ளீஸ் பிஹேவ். ஸோ எனக்கு நீங்கள் கொடுத்த அந்த சக்ஸஸ் வந்து ஒரு சப்போர்ட் வந்து உண்மையிலேயே என் கெரியரில் நான் ஒரு 14 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். அந்த நீங்கள் எழுதின ஒரு ரிவ்யூவும் எனக்கு வந்து அவ்வளோ டச்சிங்காகவும் ரொம்ப பர்சனலாகவும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் இருந்தது. நான் இன்னும் தைரியமான வேலைகளை நான் செய்கிறது கரெக்டு தான், நான் போய்கிட்டே இருக்கலான்ற ஒரு தைரியத்தை கொடுத்தது, அதற்கு மிகப்பெரிய நன்றி. 2வது நன்றி வந்து நான் காளி வெங்கட்டுக்கு சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி அவர் சொன்னார், இந்த மாதிரி மெட்ராஸ் மேட்னி ஒரு இது வச்சுருக்கோம், ட்ரைலர் லான்ச் வாடா அப்படின்னு. நான் காளிக்கிட்ட சொன்னேன், காளி இந்த மாதிரி நான் ப்ரெஸ் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணல, என் ப்ரெஸ்ஸுக்கே நான் போல, இதுக்கு போனேன் எப்படி இருக்கும், நீ வா நான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், இதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்தே காளி வெங்கட்டும். அண்ட் சார் இந்த படம் பிளாக் பஸ்டர், டோன்ட் வெரி, நான் ஷுவராக சொல்கிறேன் இந்த படம் பிளாக் பஸ்டர். ஏன்னா நான் இன்னும் படம் பார்க்கல. இதற்கான 3 காரணங்கள் நான் சொல்கிறேன். 1, எஸ்ஆர் பிரபு சார் வாங்கியிருக்காரு, ஏன்னா கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒன்று வாங்குவாங்க. 2, நாங்களே ட்ரெய்லரையும் பார்த்தோம், சாங்ஸும் கேட்டோம், எல்லாமே ரொம்ப அபாரமாக இருந்தது. 3வது
ஒரு படம் நம்ம ஷூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான டப்பிங் வேலைகள்லாம் முடிச்சுட்டு நல்ல ஒரு படம் பண்ணியிருக்கோம்னா நம்மளுடைய பாடி லாங்குவேஜ்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நான் காளி வெங்கட் சார் கூட ஒரு 1.5 மாதமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக. ஆணவத்தின் உச்ச கட்டத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதாவது என்ன இப்படி தான் இருக்காரு. என்னடா அப்படின்னா இல்லை மெட்ராஸ் மேட்னி, சரி அப்போ படம் பிளாக் பஸ்டர், அதனால் இப்படி இருக்காரு போலன்றதுக்காக. அண்ட் இன்னும் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கிறது என்னென்னா, இவர் வாழ்கிற இந்த நாட்களில் நம்ம வாழும்போது நமக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப அர்த்தப்படுது காளி சார் இருக்கிற இந்த டைமில். ப்ளஸ் ஷூட்டிங் டேஸில் காளி சார் இருந்தார்னா ஏன் ரொம்ப நல்லா இருக்கும்னா, நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, எனக்கு தெரியும். நீங்கள் காளி சார் இருந்த படங்களில் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா எல்லா ஒரு அறிவுரையும் நம்ம கொடுத்துட்டே இருப்பார். அந்த காலத்தில் நாங்கள் என்ன சாப்பிடுவோம், நைட்டில் எப்படி தூங்குவோம், அந்த லெவலில் போயிட்டு இருப்பார். ஸோ இந்த அறிவுரை இப்போ யாருமே இதெல்லாம் ஷேர் பண்ணுறது கிடையாது. இது ஒரு சக நடிகர்களுக்கு யாருமே இதெல்லாம் கொடுக்கறது கிடையாது. அதை எங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே மிகப்பெரிய நன்றி. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். காளி நீங்கள் கொண்டாடப்பட வேண்டியவர், ஏன்னு உங்களுக்கே தெரியும். நான் இது மூலமாக ஐநா சபைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த வருஷத்துக்கான நோபல் பிரைஸ் காளி வெங்கட் கொடுத்தே ஆகணும். ப்ளீஸ், உங்கள் குழுவிற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும். காளி சார், நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். கூப்பிடுவேன் இனிமேல். மெட்ராஸ் மேட்னியை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனத்து மூலமாக வெளியிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி சினிமா, தமிழ் சினிமா நிலையமாக மொத்தம் இந்திய சினிமாவும் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு இடைப்பட்ட நேரத்தில் நமக்கு இருந்த சில பிஸ்னஸ் அட்வான்டேஜஸ் நம்மளுடைய சுறுசுறுப்பை கொஞ்சம் குறைச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஒரு மாதிரி நல்ல நிழலில் இருந்தவங்களுக்கு திடீர்னு மார்க்கெட் சினாரியோலாம் மாறி எல்லோரும் எந்திரிச்சு நிழலை தேடி ஓடுற மாதிரியான ஒரு சினாரியோ இப்போது லாஸ்ட் ஒரு 1 இயராக இருக்குது. யார்கிட்ட பேசினாலும் ஒரு சின்ன குழப்பம் ஒன்று நான் பார்க்குறேன். இது இண்டஸ்ட்ரி எப்படி போகும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த பக்கம் சடனாக திரும்பினா இல்லை, இண்டஸ்ட்ரி நல்லா தான் இருக்குது, நம்ம தான் மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை தியேட்டரில் நம்ம பார்க்குறோம். இங்கே ஓடக்கூடிய படங்கள், மக்கள் இன்னும் தியேட்டருக்கு நிறையா படம் பார்க்குறாங்க, நல்ல படங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிற கட்டத்தில் ஒரு எல்லாரும் ஒரு படம் ஆரம்பிக்கிறப்போ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும், நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், நம்மளுடைய கனவு நிறைவேறணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், பேர் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயத்தோட ரொம்ப பாசிட்டிவாக தான் ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஆரம்பிக்கிற எல்லா படங்களும் அதே மாதிரியான அவுட்புட்டோட முழுமை பெறுறது இல்லை. அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். அதுக்கு நிறைய வெவ்வேறு விதமான கலைஞர்களுடைய என்ன சொல்கிறது, ஒரு சரியான ஒரு பொருத்தமான ஒரு ஒர்க் ஒன்று தேவைப்படுது. அந்த ஒர்க்கு நல்லபடியாக அமைஞ்ச ஒரு படமாக நான் மெட்ராஸ் மேட்னி படத்தை நான் பார்க்குறேன். ஏன்னா தனிப்பட்ட ஒருத்தரை நம்ம இந்த படத்தில் இல்லை இவங்களோட ஒர்க்கு தான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஒவ்வொருத்தருடைய ஒர்க்கும் ரொம்ப இலகுவாக அந்த படத்தை தாண்டி இல்லாமல் எல்லாமே படத்துக்குள்ளே இருக்கிறது இந்த படத்தினுடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம நிறைய படங்கள் பார்க்குறோம், இது இந்த படத்தினுடைய நம்மளை இணைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்போ ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம இந்த படத்தை பண்ணுறப்போ இது சரியான படமாக இருக்கணும், ஒரு சரியான படத்தை தேர்ந்தெடுத்து பண்ணுறீங்கிற ஒரு பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய பண்ணுறோம். அந்த விதத்தில் இந்த படம் பார்த்த உடனே தோணுச்சு, இல்லை இந்த படத்தை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு விஷுவலாக ஆகட்டும், இந்த ஸ்டோரி ஆகட்டும். ஏன்னா சின்ன பட்ஜெட் படம் இல்லை சின்ன படம் பெரிய படம் அப்படின்னு எப்பவுமே நம்மளே வகைப்படுத்திகிட்டே இருக்கோம். அப்படி இல்லாமல் இன்னைக்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பை ரொம்ப யதார்த்தமாக அதே நேரத்தில் ரசிக்கும்படியாக இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ மெட்ராஸ் மேட்னின்னா ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பை ஒரு மேட்னி ஷோவாக நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு அனுபவம் தான். நிறைய விஷயங்கள் ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு. ஒவ்வொரு கேரக்டர்ஸும் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்த கேரக்டர்ஸை திரும்பி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதை திரு கார்த்திகேயன் மணி அவர்கள், ஏன்னா இது ஒரு தமிழ் படம் எல்லாமே ஒரு இன்டர்நேஷ்னல் படம் சொல்லலாம். ஏன்னா இதில் இன்டர்நேஷ்னல்
ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ ஒரு 2 தயாரிப்பாளர்கள் இதில் வந்து அவங்க ஆல்ரெடி ஹாலிவுட் படங்கள் எடுத்தவங்க தான். ஆனால் அவங்க மொத்தமாக இது வரைக்கும் அவங்க படம் பார்த்துட்டு இருக்காங்களா? ஓ பரவாயில்ல. ஏன்னா முழுசாக அவர் திரு கார்த்திகேயன் அவர்களை நம்பி அவர் ஒப்படைச்சிருக்காரு. அதே மாதிரி அவருடைய டீமுக்கு இந்த படத்தை நம்பி ஒப்படைச்சிருக்காரு. 2000 ரூபா தான் குறைச்சி மிச்சம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ஒரு படம் நல்லா வர்றது அவ்வளோ சந்தோஷமான விஷயம். ஏன்னா அதிலிருந்து அந்த படத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு 3-4 மிக குறிப்பிடக்கூடிய நல்ல நடிகர்கள் வந்து வருவாங்க. அவங்க தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல கலர் கொடுப்பாங்க. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் வருவாங்க. ஐ ஃபீல் ஆனந்த் வில் பி ஒன் ஆஃப் த நோட்டபிள் கேமராமேன் அப்படின்னு அப்படி இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த வகையில் அபிஷேக் எழுதி கொடுத்த எல்லாமே பேச முடியல, பட் ஓரளவுக்கெல்லாம் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் நடிச்சிருக்கிற ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், எல்லா டெக்னீஷியனுக்கும் நான் வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு ஸ்னேகன் சார், உங்களோட ஒர்க்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அண்டு பாலசாரங்கன் அவரோட ஒர்க்கு ரொம்ப நல்லா இருக்கு. அண்டு ஒரு படம் பார்த்துட்டு இருக்கப்போ இந்த படத்துக்கு சத்யராஜ் சார் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணி கொடுத்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு நல்ல படம் நடக்கிறப்ப எல்லாருமே அது தானாக அமையும். இந்த படத்துக்கு அது எல்லாமே அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே வகையில் மக்களோட ஆதரவும் நல்ல வகையில் அமையும்னு நான் நம்புகிறேன். அண்டு காளிவெங்கட் சார், உங்களோட ஒர்க் அருமையாக இருந்துச்சு. ஒரு திடீர்னு ஒரு படம் பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு மூமெண்ட்ல அதாவது இவர் வச்சு ஒரு ஃபுல் லென்த் ஆக்ஷன் படமே பண்ணலாம் போல இருக்கு, அவ்வளோ மாசா இருக்காரு அப்படி இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபில்மாக தான் நான் பார்க்குறேன். ஒரு மிடில் கிளாஸ் லைஃப், ஒரு அந்த 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 குடும்ப தலைவன், அவன் ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னு சொல்றதா இந்த படம். அது கண்டிப்பாக அது எல்லாரும் உணர்வோம் நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ஒரு பாட்டை நான் எங்களுடைய நிறுவனம் இருக்கிறதுக்கு நான் என்னுடைய நன்றிகள். அண்டு தேங்க்ஸ் குஹன் ஆல்சோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். முதல் நன்றி கடவுளுக்கும் யூனிவர்ஸ்க்கும் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல உங்கள் முன்னாடி வந்து இப்படி நின்று பேசுகிறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கனவு மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. இந்த படம் ஆரம்பமே வந்து எனக்கு ஆனந்த் கிட்ட தான் ஆரம்பிச்சது, ஆனந்த் சார் கிட்ட தான். ஸோ அவர் வந்து காசு தேடிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் டோர் கேர்ளாக வேணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்களை தேடிட்டு இருந்தாங்க. ஸோ தேடும் போது அவர் தான் வந்து கார்த்திக் சார் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இவங்களை காசு பண்ணலாமே, நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் தான் வந்து என்னோட ஆரம்ப புள்ளி இந்த படத்தில் நான் உள்ளே வர்றதுக்கான காரணம். ஸோ உள்ளே வந்துட்டு ஆக்சுவலாக அவரோட ஃப்ரேமில் எல்லா இதுலேயும் வந்து ரொம்பவே மேக்கப் எதுவுமே கிடையாது. நாங்கள் எந்த ஒரு இதுலேயும் வந்து மேக்கப் போடாமல் அவ்வளோ அழகாக நான் இருக்கேன் அப்படின்றத வந்து இவரோட ஃப்ரேமில் தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆனந்த் சார். அண்ட் ஸோ நான் உள்ளே என்ட்ரு ஆகும்போது கார்த்திக் சார் வந்து கதை எனக்கு நரேட் பண்ணாங்க. நரேட் பண்ணும்போது இந்த படம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அங்கேயே ஸ்பாட்லேயே ஓகே சொல்லிடலாம், அந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப கனெக்டிங்காக இருந்தது. ஸோ இந்த படம் வந்து உங்களோட எல்லாரோட வீட்லேயும் எல்லாரோட கார்னர், உங்கள் வீட்டு நுக்குலேயும் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு கேரக்டர்ஸாக இருக்கலாம், ஒரு அக்கா, அம்மா, தம்பி, எல்லாரையும் நீங்கள் வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா சிச்சுவேஷன்ஸுமே இது வந்து ஆமாம்ல இது எனக்கும் நடந்தது, ஆமாம் இந்த மாதிரி ஒரு தம்பி எனக்கும் இருக்குது, இந்த மாதிரி அக்கா எனக்கும் இருக்காலன்னு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக வந்து இருந்தது அந்த கதை ஆக்சுவலாக நான் படிக்கும்போது. ஸோ அதனால வந்து இம்மீடியட்டாக நான் வந்து இதை வந்து விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்பவே க்ளோஸ் ஹார்ட்டடான ஒரு ஃபிலிம். நான் ரொம்ப வயசானா கூட வந்து இப்படி ஒரு படம் நடிச்சிருக்கேன்ட்டு ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். அப்படி ஒரு படம் எனக்கு மெட்ராஸ் மேட்னி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் எஸ்ஆர் பிரபு சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படத்தை வந்து இன்னும் ஒரு 10-50 ஸ்டெப் ஏற்றி கொடுத்து எங்களை வந்து புஷ் பண்ணுற ஒரு பர்சன்னா அவர் தான் இங்கே நான் சொல்லி ஆகணும். அண்ட் காளி வெங்கட் சார், ஸோ இந்த படம் சொல்லும் போது காளி வெங்கட் சார் தான் வந்து அவரோட நடிக்க போகிறோம் அப்படின்னோடனே ரொம்ப அப்படியே அட்டென்ஷன் ஆன மாதிரி ஆகிட்டு, என்னது அவரோடையா அப்படின்ட்டு ஒரு யோசனையாக இருந்தது. ஸோ ஏன்னா அவரோட ஒர்க் வந்து இவங்க முந்தாசிப்பட்டியிலேருந்து கார்கி வரைக்குமே நான் எல்லாமே பார்த்துருக்கேன். ஈவன் அக்கரால கூட வந்து ரொம்பவே
பயங்கர அமேசிங்காக இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, ஸ்விட்ச் போட்ட மாதிரி அடுத்த நாள் வந்து வேறு கேரக்டரில் அவ்வளோ அழகாக பண்ணுவார். அவ்வளோ பாசிபிளாக எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக அதை டெலிவர் பண்ணுவார். ஸோ இவரோட நான் நடிக்க போகிறேன், இவரோட நான் ஃப்ரேமில் இருக்க போகிறேன்னா என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மெனக்கேட்டேன் நான். அவ்வளோ ஈஸி இல்லை உங்களோட நடிக்கிறது. அண்ட் எல்லாருக்குமே வந்து அவங்க அப்பா தான் ஹீரோ. கண்டிப்பாக அது நான் அதில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. எனக்கு வந்து காளி சார் அப்பா. ஸோ இவர் தான் என்னோட ஹீரோ இந்த படத்தில். நான் ஒரு அப்பாவுக்கும் ஒரு பொண்ணுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து வார்த்தையால் சொல்லிட முடியாது. அது வந்து ஒரு அப்பா ஒரு பொன் குழந்தைய பெற்ற அப்பாவுக்கு தான் அந்த ஃபீலிங் தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து எந்த ஒரு பெரிய ஒரு ட்ராமாவோ எந்த ஒரு பெரிய ஒரு சர்ச்சை இதெல்லாம் இல்லாமல் அழகாக பியூட்டிஃபுல்லாக சீன்ஸ்லேயும் எமோஷன்லேயும் வந்து இது டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து டைரக்டர் சாருக்கு தான் வந்து ஒரு பெரிய பாராட்டு நான் சொல்லி ஆகணும். அண்ட் அதில் என்ன காஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றமோ இதில் நானும் இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. நான் ஷெலி மேமுக்கு வந்து நான் பொண்ணாக நடிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இவங்களோட வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஜேர்னி எனக்கு இருக்குது அப்படின்னு அவங்கள பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. பிகாஸ் ஷீஸ் ஒன் என்ன சொல்கிறது, அவ்வளோ எமோஷன்ஸ் வச்சுருப்பாங்க. எங்கேருந்து வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு இப்படி இந்த மாதிரி சீன் நடினா அப்படி ஸ்பான்டேனியஸாக அவங்களுக்கு அந்த ஸ்பாட்டில் வரும். அவங்களுக்கே தெரியாமல் நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் அவங்கள ஒரு ஃப்ரேம்லேயும். ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெரி ஸ்வீட் பர்சன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் விஸ்வா வந்து என்னோட தம்பி. ஆனந்த் சார் கார்த்திக் சாருக்கு அப்புறம் விஸ்வா கிட்டேருந்து இந்த படத்தோட தொடக்கம் எனக்கு ஆரம்பிச்சுது. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இவங்களை வந்து கூப்பிட்டு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் இவங்க செட் ஆவாங்களான்னு ஆரம்பிக்கவும் தம்பியோட தான் ஒரு சீன் வச்சுருந்தாங்க. ஸோ டயலாக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. நானும் மனப்படம்லாம் பண்ணி நைட்லாம் உட்காந்து படித்து போய் நின்னா அந்த டயலாக் எதுவுமே வேண்டாம் நீங்களா நடிங்க அப்படின்ட்டாங்க. சரி நடிப்போம் அப்படின்ட்டு இவர் பார்த்தேன், மேலே கீழே பார்த்தேன் விஸ்வாவை, என்ன பண்ண போகிறான் இவன் நம்மள அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் இன்ஸ்டண்ட்டாக எங்களுக்கு அங்கே ஸ்பார்க் ஆயிடுச்சு. ஒரு சிப்ளிங் ஒரு பிரதர்லி ஃபீல் வந்துருச்சு எனக்கு. அவனோட ஹேர் ஸ்டைலோ ஏதோ பார்த்தா அது என்னன்னு தெரியல, அந்த அவரோட மொழியா இல்லை அவரோட பிஹேவியரா எனக்கு தெரியல, டக்குன்னு எங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகி நாங்கள் நிஜமாவே ஒரு வீட்டில் ஒரு அக்காவும் தம்பி இருந்தால் எப்படி இருக்கோன்ற மாதிரி டக்குன்னு நாங்கள் ஸ்விட்ச் ஆகிட்டோம். ரொம்பவே அழகாக இருந்தது. அவரோட நடித்த அந்த சிஸ்டர் அந்த ஃபீலிங் எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்கு படத்தில். கண்டிப்பாக உங்களோட தம்பியோ அக்காவுக்கோ அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் நாங்கள் அழகாக பிரதிபலிச்சிருக்கோன்றதை நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து ஃபீல் பண்ணுங்கள் அந்த படத்தில். அண்ட் நான் எடிட்டர் சார் சதீஷ் சார் ரொம்ப அழகாக என்னை வந்து அதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. எங்கள் பர்ஃபார்மன்ஸ் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் மெயினாக வந்து ரொம்பவே கிறிஸ்பாக இருந்ததுக்கு அவருக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சதீஷ் சார். அண்ட் என்னோட மித்த ஆக்டர் ஸ்டாம் சார் அவருமே வந்து ஊருகாக்காரன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஒரு பாஸ் விட்டாலும் அதில் 10 டயலாக் அடிச்சுட்டே இருப்பார். அவரோட ஒர்க் பண்ணவே வந்து எப்போ என்ன சொல்ல போகிறாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஷியஸாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தேங்க்யூ, இட் வாஸ் பிரில்லியன்ட் ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் கீதா மேம் உங்களோட ஒரு சீன் கூட இல்லை, பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நான் உங்களோட நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அபிஷேக் சார் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் உங்களோட கண்டிப்பாக உங்கள் புஷ் இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து ஸ்டேஜ் வந்து பெருசாகிறதுக்கு உங்களால தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹரி சார் ப்ரொடக்ஷன் டீம், ஹரி சார், மோனிகா, ஷான் இவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ ஸ்வீட். அண்ட் எப்போ எது கேட்டாலும் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ராக் ஸ்டார் பாலா ஸோ அவரோட பாட்டில் வந்து எனக்கு விஜய் யேசுதாஸ் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட பாட்டில் எங்களோட ரிலேஷன் அந்த அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்கன்றதுப்போ எனக்கு கேட்கும் போதே அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே ரொம்ப மாய்ஸ்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய் யேசுதாஸ் சாரோட வாய்ஸில் என்னோட படம்லாம் வரப்போகுது அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்னேகன் சாரோட லிரிக்ஸில் அதுவும் பீன் ஸோ பியூட்டிஃபுல். ரொம்ப அழகாக அது வந்து இதை அந்த மாதிரி வார்த்தையே இதுக்கு மேலே யாராலையும் எழுத முடியாது, அவ்வளோ அழகாக அதில் எழுதியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் எல்லாரையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன், யாரையும் விட்டுருந்தேன். அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் என்னோட கேரக்டர் இப்போ தீபிகா, ஸ்டேஜஸ் ஆஃப் தீபிகா இருக்கும். சின்ன வயசுலேருந்து இப்போ நான் இருக்கிற வயசு வரைக்கும் இருக்கும். ஸோ என்னோட பர்ஃபார்மன்ஸ் வரதுக்கு முன்னாடி அந்த இந்த சின்ன பசங்க அந்த டீனேஜ் பொண்ணு அவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ நான் வந்து திடீர்னு வரும்போது லைக் எப்படி இருக்கும்ன்ற ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா த்ரூ அவுட் தி ஃபிலிம் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் அவங்க தான் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரொம்பவே அமேசிங்காக நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணதுனால என்னோடய பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது அவங்களால. ஸோ அவங்களுக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். June 6th மெட்ராஸ் மேட்னி ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக உங்கள்
ஃபேமிலியோடு பாருங்கள். கண்டிப்பாக ஐ எம் ப்ரிட்டி ஷுர் உங்களுக்கு வந்து நைட் நீங்கள் தூங்கும் போது உங்களுக்கு ரொம்ப நாஸ்டாலஜிக்காக ஃபீல் ஆகும். உங்களோட பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வரும். அண்ட் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு படம்ன்றனால ஒரு சின்ன பேக்ரவுண்ட் மட்டும் சொல்லிடுறேன். 2022 வந்து நான் வந்து கோவிட் டைமில் கொஞ்சம் நிறைய டைம் இருந்தது. அப்போ வந்து நான் என் அம்மாவோட அம்மா வந்து நிறைய இலக்கிய வட்டம்லாம் போவாங்க. அப்போ வந்து அவங்க தமிழ் ரொம்ப பழமையான லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பேன், நீங்களே தான் பழசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சும்மா விளாட்டுக்காக சொல்லுவேன். உண்மையிலே தமிழ் எவ்வளோ பழசு அப்படின்ற கொஷின் வந்து எனக்குள்ளே வந்தது. நான் வந்து அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ் நான் வந்து ரிசர்ச் பண்ணேன், நான் படித்தேன், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அது மூலமாக வந்து எனக்கு வந்து புறநானூறு அகநானூறு போயம்ஸ்லாம் நான் ஃபுல்லாக படிக்க ஆரம்பித்தேன். ஸ்கூலில் கற்றுக் கொடுத்துருப்பாங்க, ஞாபகத்தில் இல்லை. நான் தமிழில் ரொம்ப வீக்காக இருந்தேன் டு பி ஆனஸ்ட். என்னென்னா நம்மளோட வரலாறு இப்போ இருக்கவங்களுக்கு யாருக்குமே தெரியலன்றது வந்து எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது. என்னென்னா ஒரு காலத்தில் வந்து நீங்கள் இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, இந்த போயம்ஸில் வந்து நிறைய சிட்டிஸும் நிறையா வணிகம், கிரேக்கரோட ட்ரேட் பண்ணுது, ரோமன்ஸோட ட்ரேட் பண்ணுது, இந்த எல்லா மென்ஷனுமே இருந்தது. ஆனால் அதுக்கான ஃபிசிக்கல் எவிடன்ஸ் நமக்கு கிடைக்கல. ஸோ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த போயம்ஸ் வந்து ஒரு போயமே என்ன பொறுத்த வரைக்கும் அதில் நீங்கள் ஒரு 4 படம் எடுக்கலாம். கிட்டத்தட்ட புறநானூறு 400 போயம்ஸ் இருக்குது. 300ன்னு ஒரு படம் வந்திருக்கும், நீங்களாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸான படம். எனக்கு தெரிஞ்ச அந்த படம் தமிழ் படமாக தான் எடுத்துருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி கதை இங்கே எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி கதைங்க நமக்கே தெரியல. அது வந்து உண்மையிலேயே வருத்தத்துக்கு ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு என்ன டிரைவாக இருந்ததுன்னா, இப்படி ஏன் மற்றவங்க எடுக்கலன்றதை கேட்கறது விட்டுட்டு நான் ஏதாச்சும் பண்ணோன்னு தான் நான் வந்து புறம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். கெடுகு சிந்தை கடிதவள் துணிவேன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம். அந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து அந்த போயமை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக விஷுவலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ரன் டைம் வரும். அது யூஎஸில் கொஞ்சம் நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வின் பண்ணுச்சு. அது மூலமாக தான் எனக்கு இந்த படத்துக்கு ப்ரொடியூசர்ஸ் கிடச்சாங்க. அவங்க ப்ராப்பர் அமெரிக்கன்ஸ். அவங்க வந்து அதை பார்த்துட்டு ப்ராபப்ளி நீ இதை இன்னும் ஒன்று ட்ரை பண்ண, இந்த ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்குன்னு என்னை என்கரேஜ் பண்ணாங்க. இன்னொன்று அந்த படத்தை ஷார்ட் ஃபிலிமை வந்து இதே ஸ்டேஜில் இதே பிரசாத் லேப்ஸில் கனிமொழி மேம் எம்பி அவங்க தான் வந்து லான்ச் பண்ணாங்க அந்த படத்தை. என்னென்னா எனக்கும் அவங்களுக்கும் பெரிய கனெக்ஷன்லாம் இல்லை. நான் ஒரு சாதாரண ஆள் தான். நான் ஒரு ரொம்ப எம்ஜிஆர் நகரில் பிறந்து வளர்ந்த ஒரு சாதாரண ஆள். பட் அந்த படம் மூலமாக எனக்கு என்ன ரொம்ப ஆணித்தனமாக என் மைண்டில் போச்சுன்னா, மீனிங்ஃபுல்லாக ஒன்று பண்ணால் ஊர் உலகமே சப்போர்ட் பண்ணும். அதுதான் வந்து நான் என்னோட ஒரு ஸ்ட்ராங் ரியலைசேஷனாக இருந்தது. ஸோ நான் ஐடியில் இருந்தாலும் எனக்கு வந்து சினிமா மேலே பயங்கரமான பேஷன் உண்டு. என் அப்பா வந்து சின்ன வயசுலேயே எனக்கு ஃபஸ்ட்டு காமிச்ச படம் வந்து தியேட்டரில் கூப்பிட்டு போய் காமிச்ச படம் வந்து ஜுராசிக் பார்க். அந்த டைனோசர்லாம் வந்து உண்மையாக பொய்யான்னு புரிகிற வயசில் கூட நான் இல்லை, பயங்கரமாக இருந்தது பார்க்க. ஸோ அப்பாவனால எனக்கு வந்து சினிமாவில் கண்டிப்பாக அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ எடுத்தால் நான் அடுத்து என்ன அர்த்தமுள்ளதாக எடுக்க முடியுன்றதே எனக்குள்ள கொஷினாக இருந்தது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி பிறந்து வளர்ந்தது எல்லாமே எம்ஜிஆர் நகர். எங்கள் தெருமுனையில் ஒரு அங்கிள் வந்து மளிகை கடை வச்சுருக்காரு. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து 35 வருஷமாக அந்த அங்கிளோட கடை அதே சைஸில் தான் இருக்குது. கொஞ்சம் கூட குறையல, கொஞ்சம் கூட ஏறலை. இது அவரை பற்றி, அவர் லைஃப்பை பற்றி நான் யோசிச்சிருக்கேன். டெய்லி எழுச்சிக்கிறாரு, அந்த கடைக்குள்ளேயே இருக்கார். அவர் வந்து தான் முன்னேற வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சும் தான் ஓடுறாருன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து அவரோட இன்டெலிஜென்ஸுக்கான இண்டிகேட்டர் கிடையாது, அவரோட சூழ்நிலை அப்படி. நம்மளோட நிறைய பேரோட சூழ்நிலை வந்து அப்படி. என்னென்னா நமக்கு இருக்க செட்டப் இருக்குல்ல, ஃப்ரேம் ஒர்க், அதுவே நமக்கு நிறைய லிமிட்டேஷன்ஸ் தரும். அது வந்து இட்ஸ் நாட் அன் இண்டிகேட்டர் ஆஃப் அவர் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஒரு சாதாரண மனுஷனுக்கான ஒரு லிமிட்டேஷன் எப்பவுமே வெளி உலகத்தில் உண்டு. நம்ம மற்றவங்க ஆட்டோ யூனிஃபார்ம் போட்டால் மற்றவங்க உங்களை ட்ரீட் பண்ணுற விதமோ, இல்லை நீங்கள் சார் இப்போ செப்பல் போட்டிங்கன்னா உங்களை ட்ரீட் பண்ணுற விதமோ, இது எல்லாமே கண்ணுக்கு தெரிஞ்சும் கொஞ்சம் தெரியாமல் கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்பா பசங்களுக்காகவே நாய் மாதிரி ஓடுறாரு. திடீர்னு பார்த்தா பசங்களுக்கும் அவருக்கும் ஒரு கேப் இருக்குது. அந்த அப்பாவுக்கு எவ்வளோ வலிக்கும், அதுதான் இந்த படம். ஸோ என்னென்னா, இந்த கதையை நான் வந்து எழுதி முடித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல அப்பா கிடைக்கணும்னு நான் தேடிட்டு இருந்தேன், வலைவீசி தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து காளி சார் வந்து இந்த கதைக்கு எஸ் சொன்னார். நான் இன்ஃபேக்ட் நான் இன்னொரு மைண்ட் செட்லேயும் இருந்தேன். கரெக்டாக நான் அப்பா அந்த படத்துக்கு வந்து
மாட்டலன்னா இந்த படமே எடுக்க வேண்டான்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். காளி வெங்கட் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ். காளி வெங்கட் சார் பற்றி நான் என்ன சொல்லணும்னா, ரொம்ப உண்மையாக இருக்கும், எல்லாமே ரொம்ப உண்மையாக இருந்தது. எனக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒரு செகண்ட் கூட வந்து போலித்தனமாக இந்த படத்தில் வந்து எதுவுமே இருக்காது. எல்லா ஆக்டர்ஸுமே, காளி வெங்கட் சார், ஷெல்லி, விஸ்வா, ரோஷினி, ஒரு மோமெண்ட், மீதி அதர் ஆக்டர்ஸ் ஒரு மோமெண்ட் கூட பொய்யா இருக்காது, ரொம்ப உண்மையாக இருக்கும். இந்த படம் வந்து எப்படின்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்களுக்கே தெரியாத ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல, ஒரு அழகான பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், அது கண்டிப்பாக அந்த படம் மூலமாக கிடைக்கும். சத்யராஜ் சொன்ன மாதிரி, சத்யராஜ் சார் கேரக்டர் இந்த ட்ரெய்லரில் சொன்ன மாதிரி, சர்ஃபேஸ் லெவலில் நோ ஆக்ஷன், மிடில் கிளாஸ் லைஃப்பில் என்ன இருக்கும், நோ ஆக்ஷன், நோ அட்வென்ச்சர், நோ ரொமான்ஸ், ஸோ சேட் அப்படின்னு சொல்லுவார். பட் இது எல்லாமே இருக்கும், அது உங்கள் லைஃப்லையும் இருக்குது. அது வந்து கண்டிப்பாக இந்த படம் மூலமாக உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். என்னோட கடைசியாக வந்து என்னோட க்ரூ, என்டையர் க்ரூ, டைம் இன்ட்ரெஸ்ட்டில் நான் வந்து ஃபுல்லாக பேசலை. ஆனந்த், பாலா, என்னோட எடிட்டர் சதீஷ், ஹரிகிருஷ்ணன் ஜிஏ, அவர் இல்லைன்னா அந்த படம் நடந்திருக்காது. முக்கியமாக வந்து அபிஷேக் ராஜா. என்னென்னா, எனக்கு வந்து சினி இண்டஸ்ட்ரியில் எந்த கனெக்ஷன்ஸுமே இல்லை. ஒரு ஸ்டெப்பும் இதை பற்றியுமே யோசிக்காமல் எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து அபிஷேக் தான். அபிஷேக், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் எவ்ரி திங். தேங்க்யூ. அண்ட் தென் இன்ஃபேக்ட் அவர் மூலமாக தான் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அவர் தான் வந்து பார்க்க வச்சார். நான் இன்ஃபேக்ட் அவங்களோட படத்தோட மிகப்பெரிய ஃபேன், அவங்க எடுத்த எல்லா படத்தோட மிகப்பெரிய ஃபேன். ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி சரியெல்லாம் தான் இருந்தது. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் பேனர் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஐ ஹாவ் டு தேங்க் குஹன் சார், எங்கே இருக்காருன்னு தெரியல. குஹன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். அண்ட் தென் முக்கியமாக எஸ்ஆர் பிரபு சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் சார், கிரேட்ஃபுல். கண்டிப்பாக இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். திஸ் வில் பி அ ஃபன் எமோஷ்னல் ரைட். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் இட் இன் த தியேட்டர்ஸ். தேங்க்யூ. அப்புறம் எல்லாருக்கும் நன்றி. யார் வந்துடக்கூடாதுன்னு நினச்சினோ அந்த 2 பேரும் வந்து வச்சிட்டாங்க. இவனுக்குலாம் தெரியாமல் தான் இந்த நிகழ்ச்சி நடக்கணும்னு நினச்சேன். அபிஷேக் வேறு எனக்கு சர்ப்ரைஸு. ஏயா இப்படி ஒரு சர்ப்ரைஸாக ஒருத்தர் கொடுப்பான். நீ காலையில் தான் சொல்கிறேன், ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, முக்கியமான 2 செலிப்ரிட்டிஸ் வராங்க, உங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்கிறதுக்கு. ஐயோ அப்படின்னு இவங்க தான் நினச்சேன். கரெக்டாக இவங்க 2 பேரும் பேரையும் சொல்லிட்டேன் ரொம்ப பெருமையாக. தம்பி, உங்களோட 2 பேர் ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது, மறந்துடாதீங்க. அதை உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கிறேன். இன்னும் பத்திரமா அதை லைக் போட்டு வர வச்சுருக்கிறேன். எப்போ வேணாலும் நான் மீடியாவில் போஸ்ட் பண்ணிடுவேன், தெரிஞ்சுக்கோங்க. சோசியல் மீடியாவில் அதை மனசில் வச்சுட்டு பேசுங்க. இனிமேல் மேடையில் பேசினா என் வயசை பற்றி இல்லாமல் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, இருக்கட்டும். ஏன்னா ஒரு யதார்த்தமாக ஒரு அப்பா ரோல் கொடுத்தாங்கன்னு வெள்ளடிச்சுன்னு நினச்சா உடனே எனக்கு 60 வயசுன்ற ஒருத்தன் 58 வயசுன்றான். தம்பி, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிடும். இல்லை இருக்கு, நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த ஃபோட்டோவை நான் போடுறேன்டா. இருந்தாலும் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி 2 பேருக்கும். லவ் யூடா. ஐயோ, அதுவே பயமாக இருக்குது, என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஏன்னா அந்த ஃபோட்டோ வந்து ஒரு அதிகாலையில் ஒரு 4 மணிக்கு எடுத்த ஃபோட்டோ. அப்போ யோசிச்சு பாருங்கள் எப்படி இருப்பாங்கன்னு. அதில் நானும் உள்ளே இருக்கேன், அதனால தான் அந்த போட முடியல, இல்லை எப்பயோ போட்டு மாட்டி விட்டுருப்பேன். ரொம்ப ஒரு உற்சாகமான ஃபோட்டோ அது. முதல்ல எஸ்ஆர் பிரபு சார் ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு படம் வந்து இது எப்படிப்பட்ட படம்ன்றதை நீங்கள் வாங்கினோடனே எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை முதல்ல வந்திருக்கும். அதுக்காக முதல்ல உங்களுக்கு நன்றி சார். ஏன்னா நீங்கள் நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, அந்த வகையில் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப நன்றி. அடுத்தபடி சத்யராஜ் சார், அவர் இன்றைக்கி வரல, அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா படம் நாங்கள் ஒரு முடிகிற ஸ்டேஜில் தான் வந்து டைரக்டர் வந்து அப்ரோச் பண்ணார். எந்த தயக்கமும் இல்லாமல் படத்தில் கொஞ்சம் எடுத்த வரைக்கும் போட்டு காமிச்சு அவர் பார்த்துட்டு அவர் பிடிச்சி நடித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார் இந்த மேடையில் உங்களுக்கு. அப்புறம் வடிவேல் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் நடிக்காமல் முதல் முறையாக பாடுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பாக நினைக்கிறோம் நாங்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சார். அப்புறம் வந்து நிறைய பேர் விட்டுட்டேன்னா எல்லோரும் சொல்கிற மாதிரியே மன்னிச்சிருங்க. அபிஷேக் ராஜா எனக்கு இந்த படத்துக்கு வந்து கனெக்ட் பண்ணி விட்டு தான் வந்தான். ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஐயா ஒரு கதை ஒன்று கேட்கணும், எப்படின்னு சொல்லுங்க, நான் அந்த டைரக்டர் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த கதையை போய் கேட்டேன். அந்த கதை மீட்டிங் பாயிண்ட்டு, அந்த இடமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஏன்னா டைரக்டரோட வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாரு. ஸோ ஒரு தயக்கம் இல்லாமல் வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு தொழில் சார்ந்து நான் பெரும்பாலும் நான் வீட்டில் யாரையும் கூப்பிட்டு சந்திச்சதில்லை. நான் வெளியில் எங்கேயாவது ஒரு பொது இடத்துல என்னோடய அலுவலகத்தில் அப்படி தான் சந்திப்பேன். ஸோ வீட்டுக்கு கூப்பிடும்போது எனக்கு ஒரு நெருக்கம் இருந்துச்சு அதில். அப்போது ஃபஸ்ட்டு நான் போனது வந்து கொஞ்சம் தயங்கிட்டு தான் போனேன். ஏன்னா இப்படி இந்த மெயின் லீடு அப்படின்லாம் சொல்லிட்டா நம்மளை இந்த குணச்சித்திர கதாபாத்திரத்துக்கு கூப்பிடாமல் போயிடுவாங்கன்னு ஒரு பயம். அதுக்காக இதை பண்ணலாமா வேணாமான்ற ஒரு தயக்கம் தான். பட் இந்த படம் அப்படி மெயின் லீடு அப்படின்னு இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இது எல்லா கேரக்டர்ஸும் ஒரு பில்லராக இருக்கும். இந்த கதை அப்படி இருக்கும். அப்புறம் இந்த கதையை அவர் சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு அந்த பயம் தெளிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த ஒரு வழக்கமான அந்த சினிமாட்டிக் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இல்லாமல் இது வேற ஒரு டைமென்ஷன் அந்த கதை சொன்னார். அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவர் ஒரே அந்த கதை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த கதையை நான் எழுதினேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஒரு அப்பா அந்த குடும்பத்துக்காக உழைச்சிட்டே இருக்கார். இது வரைக்கும் ரெகுலரான கதை தான். அவர் என்ன உணர்வை சொல்ல வந்தார்ன்றது எனக்கு பயங்கரமாக நச்சுன்னு அப்படி அடிச்சிருச்சு. ஏன்னா ஒரு டீனேஜ் வரைக்கும் பசங்க வந்து ரொம்ப அந்த ஸ்பரிசத்தோடையே இருப்போம். அப்பா மேலே உருண்டு புரண்டு விளையாடிட்டு அந்த மாதிரியான அந்த ஸ்பரிசத்தோடையே வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டீனேஜுக்கு அப்புறம் அது பையனோ பொண்ணோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அப்பாவோட உடம்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த அப்பா ஸ்பரிசத்தை மிஸ் பண்ணுவார். ஏன்னா பசங்களுக்கு தெரியாது. பசங்களுக்கு அவன் அப்பா ஆகும்போது அது புரிய நினைக்கிறேன். அப்போது அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், இது வந்து அப்பா சொல்லவும் முடியாது. எங்கன்னா இது வந்து ஆனால் நான் எப்போவுமே பெரும்பாலும் நேரம் எடுத்துக்க மாட்டேன். இன்றைக்கி ஒரு நாள் என்னை அனுமதிச்சிருக்கேன். கடைசியாக வர கூப்பிட்டாங்க. எப்போனா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எலிட் பீப்புள்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு வந்து அது ரொம்ப சாதாரணமாக அவங்களுக்கு அந்த ஸ்பரிசம் எப்போயுமே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு வேறுபாடாகவே இருக்காது. அப்புறம் இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த டீனேஜ் தாண்ட அவங்க அந்த ஸ்பரிசத்துலேருந்து விலகுவாங்கன்றது நான் அனுபவிச்சிருக்கேன். எங்கள் அப்பா அதுக்கு ஏங்கினதை நான் பார்த்துருக்கேன். ஒரு பாயிண்டில் எங்கள் அப்பா வந்து ஃபேக்காக எங்கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஏன் அவருக்கு தெரியும் எல்லாத்தையும் அந்த வயசு அனுபவத்தை எல்லாத்தையும் இறக்கிட்டு இந்த ஸ்பரிசத்துக்காக என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிறார். ஸோ அது இந்த கதையை கேட்டு முடித்தோன்னே எனக்கு அது புரிஞ்சுது. ஏன்னா நான் அவருக்கு என்ன கிட்டத்தட்ட அப்பா ஆகிட்டேன். அதனால எனக்கு அது புரிஞ்சுது. ஐயோ, பிரபஞ்ச பூங்குன்றலாம் வந்து அப்படி விலகி இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு அது ரொம்ப இதாகிடுச்சு. அப்புறம் அந்த கதையை சொல்லி முடித்தோன்னே ஓகே இதை நிச்சயமாக பண்ணிடணும், விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சேன். கார்த்திகேயன் மணி சார் ரொம்ப நன்றி சார். இயக்குனர், படத்தோட இயக்குனர். அப்புறம் வந்து இந்த படத்தை பற்றி நான் நிறையா பேச விரும்பல. எனக்கு நான் அந்த படத்தை திரும்ப எவ்வளோ உள்ள ஊடுருவி பார்க்கும்போது எனக்கு ஒன்று மட்டும்தான் அந்த ஒரு வாசனை மட்டும் அடிச்சுட்டே இருக்குது. அது வேற ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பாவோட சட்டையோட வாசனை அடிச்சுட்டே இருக்குது. அது நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது சினிமா தேட்டரில் நீங்கள் அதை மட்டும்தான் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். உணர்வுகள் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். காட்சி, இசை எல்லாமே கிடைக்கும். இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு அந்த வாசனை அடிக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி அடிச்சதுன்னா இந்த படத்தோட சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அதை உணர்ந்தேன். நான் நடிக்கும்போது உணர்ந்தேன், அது படமாக பார்க்கும்போது நான் உணர்ந்தேன். அது ரொம்ப அபூர்வமாக நடக்கிற நிகழ்வு. ஏன்னா ஒரு படத்துக்குள்ளேருந்து ஒரு வாசனை அடிக்கிறதுன்றது ரொம்ப அபூர்வம். இந்த படத்தில் அது நடக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதுதான் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு நிச்சயமாக ஒரு நல்ல படத்தை நீங்கள் விட்டுற மாட்டீங்கன்னு தெரியும். அந்த நம்பிக்கை தான். வழக்கமாக எல்லோரும் கேட்குற மாதிரியான கோரிக்கைகளை நான் வைக்க விரும்பல. நீங்கள் படம் பாருங்கள். நிச்சயமாக படத்துக்கு அப்புறம், படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேச வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் வந்ததுக்காக முதல்ல ரொம்ப நன்றி. அப்புறம் ஆனந்த்ஜிக்கு, எங்கள் படத்தோட சினிமாட்டோகிராஃபர், ரொம்ப எளிமையான சினிமாட்டோகிராஃபர். எப்படி இந்த ஒரு கதைக்கு எப்படி துருத்திடக்கூடாதோ ஒரு தடவை இதே மேடையில் தான் பாலமேந்திர சார் சொன்னார், ஒரு சினிமாட்டோகிராஃபியும் மியூசிக்கும் அப்படின்னா ஒரு என்னை பார், என் திறமையை பாருன்னு வெளியில் துருத்தி தெரிஞ்சிடக்கூடாது. அது அந்த கதைக்குள்ளே முங்கியே இருக்கணும். அதுதான் ஒரு தரமான சினிமாட்டோகிராஃபி, அதுதான் ஒரு தரமான இசை அப்படின்னு சொல்லி இந்த மேடையில் வச்சு சொல்லியிருந்தார். நான் அங்கே ஆடியன்ஸ் உட்காந்து கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கு ஆனந்த்ஜிக்கோடது. பால சாரங்கனோட ஒர்க்கும் அப்படி தான். எங்கேயுமே மிகை இல்லாமல் ரொம்ப ஒரு இளையோடும் இதோட அப்படி அழகான ஒரு இசை. ரொம்ப அதுக்கப்புறம் எனக்கு அந்த பாட்டு இப்பயும் கேட்கும்போதே வந்து கண் கலங்குது. கண்ணம்மா அந்த லைன் வரும்போது அதை ஒரு நாள் என் வாய்ஸ் வச்சு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறேன். அதை எடுத்து என்கிட்ட மட்டுமா அதை கொடுத்துறியா? நானும் பாட்டு பாடியிருக்கேன்னு வச்சுக்கோல்ல. அவர் ஹரி சார் நம்ம வந்து ரொம்ப வருஷமாக பழகிட்டு இருக்கோம். இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட ஒர்க் பண்ணதில். எஸ்ஆர் பிரபு சாருக்கு மீண்டும் நன்றி.
ஏன்னா நம்ம ஆர்டராக பார்த்துட்டே பேசிட்டு வர்றதுனால அது மிஸ் ஆகக்கூடாது. ரோஷினி, உங்களோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களும் ஒரு யதார்த்தமான நடிகை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட நடிப்பு. ஸ்னேகன் சார், உங்களோட பங்களிப்பு எங்களுக்கு வந்து எப்படின்னா, கலைவரசன் அவங்களாம் சொன்ன மாதிரி நாங்கள் உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அதில் நீங்கள் எனக்கு என்ன அண்ணன் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் நிச்சயமாக உங்களோட சின்ன பையன் தான் நினைக்கிறேன் சார். இருந்தாலும் நீங்கள் உங்களோட இந்த படத்தில் நீங்கள் எங்களோட இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். ஷெல்லி, நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ தான் ஷெல்லின்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு தைரியம் வந்திருக்கு. ஏன்னா கூட நடிக்கும் போதெல்லாம் கொஞ்சம், ஏன்னா படத்துக்குள்ளே வேறு எந்த வகையான முத்த காட்சிகள், நெருக்கமான காட்சிகள் எதுவுமே இல்லை. ஸோ அப்படின்னும்போது நம்ம நெருங்கி பழகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஒரு டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்கிறோம். ஐயோ, நான் கொஞ்சம் அண்ணாந்து பார்த்து பேசிட்டேன் சார். இவனுங்க கீழே இருக்க, அதாவது திருவிழாலெல்லாம் இந்த கச்சேரி நடந்துகிட்டு இருக்கும்போது 2 கேரக்டர் எந்திரிக்கும் தெரியுமா நடுவில், அதை மாதிரி கூட்டு நடுவில் நிப்பாட்டி வச்சுட்டு என்ன பேச வைக்கிறீங்க? சரி, அப்போ சொல்ல வந்த குறைய சொல்லவே முடியாது. அப்படி இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே இருக்கிற மாதிரியான எழுதிட்டார் டைரக்டர் சார். அதனால் அப்போ நான் வந்து மேடம்னே சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு நாள் அவங்க வந்து என்னை திட்டி, நீ மேடம் சொன்னா நான் உன்னை சாருன்னு தான் சொல்லுவேன், எப்படி நான் காலின்னு கூப்பிடுனா நீ என்னை செல்லின்னு கூப்பிடு, அவ்வளோதான். நீ என்னை செல்லியாக நினச்சா செல்லின்னு கூப்பிடு, யாரோ ஒரு மேடம் நினச்சா மேடம் கூப்பிட்னாங்க. சரி, அன்னிலேருந்து நான் செல்லின்னு கூப்பிட்றேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட ஒர்க் பண்ணதில். ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும். ஏன்னா நம்ம எப்படி இந்த வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி, நான் வேறு எந்த இதை பற்றி பேச வரல. இருந்தாலும் சொல்லிடுறேன், மலையாள நடிகர்கள்னால் கொஞ்சம் அவங்க பயங்கரமாக நடிப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அப்படின்னு தான் நம்ம நிறையா பழகிருக்கோம். அந்த படம் சுமாராக இருந்தால் கூட மலையாள படம்னா அது சூப்பராக இருக்கும்னு நினச்சிக்கிட்டே போய் பார்க்குறது ஒன்று இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு ரிவ்யூ ஒன்று இருக்குது. ஸோ மலையாளத்துலேருந்து எப்படி பிடிக்கிறாங்க, மலையாளத்தில் என்ன மாதிரி கண்டென்ட், நிச்சயமாக எல்லா ஊர்லேயும் இருக்குது. அதில் நிறைய ஓடுற படம், நல்ல கண்டென்ட் படம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அங்கேயும் சில சுமாரான படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த ஒரு சின்ன பயத்துலேயும் தான் நான் அவங்கள அணுகினேன். ஏன்னா மலையாள நடிகர்லாம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஆப்வியஸாக பயங்கரமாக பண்ணாங்களா, இல்லைன்னு சொல்ல. எனக்கு என்னென்னா அந்த சவால்லேருந்து அடிக்கி விழுந்துடக்கூடாது, அது எப்படியாவது எதிர்கொண்டு அவங்களோட சேர்ந்து பயணிச்சணுன்ற ஒரு டாஸ்க் இருந்தது. அது இருந்தது ரொம்ப நல்லதாக இருந்துச்சு. இன்னும் யதார்த்தமாக நம்ம அதை பண்ண முடிஞ்சிச்சு. ரொம்ப நன்றி மேடம் உங்களுக்கு. விஸ்வா, ரொம்ப தேங்க்யூடா, உன்னோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா எடிட்டர் ஐயா பேச மாட்டார், அவருக்கு கை மட்டும் தான் வேலை செஞ்சுட்டே இருக்கோம். அவர் சொன்ன மாதிரி அந்த ஃபர்னிச்சராகவே ஆகிட்டார் அந்த ஆஃபீஸில். நீங்கள் எப்பயும் போகலாம், ஒரு ஓரமாக ஒட்டிக்கிட்டே இருப்பார். ஓகே, மகிழ்ச்சி. கீதா மேடம் ரொம்ப நன்றி மேடம் உங்களோட ஒர்க் பண்ணது. சாம்சனா, உங்கள் டைமிங்லாம் பயங்கரமாக இருக்கும். இந்த படத்தில் உங்களை அந்த மாதிரி ஸ்டைலில் பண்ண விடாமல், ஆனால் அவர் ரொம்ப யதார்த்தமான ஒரு ரோல் பண்ண வச்சுருந்தாங்க. அது எனக்கும் உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. அபிஷேக் ராஜா, போயா, இதில் வேறு ஒரு பதவி அவனுக்குது, கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். ஆனால் அதையும் மீறி வேலை பார்த்துக்கிறேன். உன்னோட உழைப்புக்காக இந்த படம் உனக்கு பெரிய பேர் வாங்கி தரும். எங்கள் டீம் பற்றியே நான் பெருமையாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி. வந்தவங்களுக்கெல்லாம் திரும்பவும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஆல். இந்த டீம்லாம் ஃபார்ம் ஆச்சு என்ன சினிமாக்குள்ளார இப்போ எஸ்ஆர் பிரபு சார் வரைக்கும். நீங்கள் அபிஷேக் நடிச்சிருக்காரு அதில்? நீங்கள் ரொம்ப நல்ல டேரக்டருங்கிறத நான் வந்து பாராட்டுறேன். ஏன்னா அபிஷேக் வந்து பயங்கரமாக நடிப்பார், அதனால் அவரை இதில் பயன்படுத்தாமல் விட்டுருக்கீங்க. வாழ்த்துக்கள். எம்ஜிஆர் நகர் மல்லிகை கடைக்காரரு சொன்னீங்க, அப்புறம் புறநானூறு அகநானூறுலாம் சொன்னீங்க. புறநானூறுலேருந்து எடுத்திருக்கீங்களா எம்ஜிஆர் நகர் மல்லிகை கடை சப்ஜெக்டா? சார், நாங்கள் என்னென்னா சொல்லப்பட வேண்டிய ஆனால் சொல்லப்படாத கதைகள் மட்டுமே, அதுதான் என் கருத்தாக இருந்தது. அதுவும் சொல்லப்பட வேண்டிய கதை, அதை ஷார்ட் ஃபிலிமாக எடுத்திருந்தேன். அது மூலமாக எனக்கு அந்த லேர்னிங் இருந்ததுன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு கதை எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு காரணம் வேணும்ல, ஸோ அதை தான் நான் லெசனாக எடுத்துக்கிட்டேன். அதை அர்த்தமுள்ளதாக பண்ணணுன்றது தான் லெசனாக எடுத்துக்கிட்டேன். அதான் சார். காளியங்கன் சார், நாங்களும் இன்னைக்கு காலையிலேருந்து மேட்ரு செய்தி இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்கோம். 4 மணிக்கு ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்க, உற்சாகமாக எடுத்தீங்க அப்படின்னாங்க. கலையரசனுடைய மறுபக்கம் ரமேஷ் தலக்குடைய இன்னொரு உருவம் அப்படின்னு போட்டு விட்ருவோம். அது என்ன ஃபோட்டோ, என்ன உற்சாகம், அது நேரம் வரும்போது நானே சோசியல் மீடியாவில் போடுவேன், அப்போ எடுத்து நீங்கள் கொண்டாடுங்க. நீங்கள் 3 பேர் தான் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும், வேற ஒன்றும் இல்லை. அதில் எல்லா கதையும் இருக்கும் அந்த ஃபோட்டோக்குள்ள. நைட் ஷூட் முடிச்சுட்டு உற்சாகமாக போயிருந்தேன்னு சொன்னான், வேற ஒன்றும் இல்லை. Thank you so much for the questions.
சார் பானுப்ரியா வந்து நம்ம தமிழ் சீனியர் ஆக்டர் அவங்க இல்லை, இவங்க மலையாளத்தில் ஒரு படம் பண்ணியிருக்காங்க, வேற பானுப்ரியா. அவங்க இல்லை. ஆமாம் சார். சார் என்னன்னா இதை பற்றி நான் நிறைய யோசிச்சிருக்கேன் சார். இப்போ நீங்கள் வேட்டி கட்டிருக்கீங்களா? இப்போ நானுமே பேண்ட்டு தான் சார் போட்டிருக்கேன். என்னன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் உண்மையிலேயே வளரணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஃபண்டமெண்டலாக நம்ம வேறு சில விஷயத்தை நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் கற்றுக்கிட்டவங்களுக்கு என்ன பொருளாதாரம் இருக்குன்றது ஒரு கொஷின், ஓகேங்களா? இது ஒன்று. இன்னொரு பக்கம் சாஃப்ட் பவர்னு சொல்லுவாங்க சார். என்னென்னா நம்ம கதையை இப்போது இலங்கையில் போர் நடந்ததில்ல, சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இலங்கையில் போர் நடந்ததில்ல, அங்கே நடந்த அநியாயத்தை நம்மளால் வெளில சொல்ல முடியல. ஒரு இன்டர்நேஷ்னலாக நமக்கு ஒரு சாஃப்ட் பவர் இல்லை, ஒரு நரேட்டிவ் இல்லை. இது நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போது நியூ டெல்லியில் நடக்கிறது தான் பெரிய நியூஸ், நம்ம ஊரில் நடக்கிறது அவ்வளோ பெரிய நியூஸ் இல்லை. ஸோ நான் என்னோடய ரோலாக என்ன பார்க்குறேன்னா, தமிழை வளர்க்குறதுக்கும் தமிழை தூய்மையாக பேசுகிறதுக்கும் என்னை விட எவ்வளோ பெட்டர் ஆளுங்க இருக்காங்க. அதை நான் என் ரோலாக நான் பார்க்கல. என் ரோலாக நான் என்ன பார்க்குறேன்னா, அவங்க படுற கஷ்டத்தை, அவங்க பண்ணுற ரிசர்ச்சை நான் மற்ற மொழிக்கும் மற்ற கல்ச்சருக்கும் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் என்னோட ரோலாக நினைக்கிறேன், அதுதான் என் ஸ்ட்ரென்த்தாக நினைக்கிறேன். அண்ட் சிம்பிளிசிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கான்டென்ட்னு சொல்லுவாங்க. அதில் அந்த கண்டென்ட்டில் ரொம்ப சிம்பிளான ஒரு கதை இருக்குது, பட் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளை ஃபீல் பண்ண வைக்குதுங்கிறது தான். அண்ட் ஆடியன்ஸ் ஆல்சோ சிம்பிள் ஸ்டோரிஸை ரொம்ப லைக் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில். ஐ திங்க் இட் இஸ் அ சிம்பிள் ஸ்டோரி, பட் ஆனால் நம்மளோட ஒவ்வொருத்தரோட வாழ்வியலை பிரதிபலிக்கிற ஸ்டோரிங்கிறதுனால இது எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில். ஒரு மீனிங் இருக்குது. செந்தி மடம்லாம் இருக்காங்க, படம் பக்காவாக இருக்குங்கிறது தெரியுது. மேட்னி சொன்னால் அந்த பசங்கள்லாம் வெளியில் போன பிறகு ஒரு நீங்கள் அதுவும் ரொமான்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க, இருக்காதெல்லாம் நான் சொல்ல சார். இல்லை, ஒரு மீனிங் இருக்குது அப்படிங்கிறது தான். நீங்கள் இதுவும் ஒரு மீனிங், அதே மீனிங் இல்லை, பட் வேறு மீனிங்.